இப்போ நல்ல கவனிங்க. இப்போ நம்ம எழுதணும்ல, எந்த வசன ஆதாரத்தில் இப்போ எழுதணும்? எல்லாரும் ஒரு பிட் பேப்பர் எழுதணும்லப்பா. எந்த வசன ஆதாரத்தில் எழுதணும்? மார்க்கு 3:11 ஆச்சுங்க. நம்ம பிட் பேப்பர் எழுதுனது இந்த வசன ஆதாரத்தில். அது எந்த வசனம்? என்னங்கப்பா? மார்க்கு 3:13-14. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி நமக்கு சித்தமானவர்களை நம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், அடுத்து வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினார் என்ற வேர்டு இருக்குல்ல, அது ஆங்கிலத்தில் வந்து ஆர்டினேஷன். ஏன்னா அதிகமாக நம்ம ஏற்படுத்தினார்னு சொல்ல மாட்டோம். ஆர்டினேஷன் பண்ண மாட்டீங்களா? ஆர்டினேஷன் அப்படிதான் பேசுறாங்க. ஏற்படுத்தினார் என்றால் ஆங்கில வார்த்தை ஆர்டினேஷன். ஒரு பட்டமளிப்பு விழா, கிராஜுவேஷன், நமக்கு ஸ்டீவன் பாஸ்டர் பைபிள் காலேஜ் நடத்துறாரு. அவரோட இணைந்து அருளே, ஹென்றி, டேவிட்டு, அப்புறம் யாரு, கான்சனா, எத்தனை பேருப்பா குழு? என்ன குழுவில் எத்தனை பேர் இருக்கீங்க? கான்சன் 5 பேர். கான்சன் வந்து டீச்சர் கிடையாது. அப்போ 5ல் 1 டீச்சர் இல்லை. மீதி 4 பேர் டீச்சர். அதில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டீச்சர். 3 பேர் தான் முறையான டீச்சராக இருக்காங்க. அவர் ஆர்டினேஷன் இல்லை, என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் டீச்சர். யாரு? ஆமாம், ஜீவன் பாஸ். அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருக்கக்கூடாது, இதையும் சேர்த்து அவருக்கு ஒரு வாரத்தை ஒதுக்கிடு. ஆமாம், சும்மா இந்த டிபார்ட்மெண்ட் கேஸெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால அவர் நமக்கு டீச்சராகவும் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் இருக்கு. 2 பொறுப்பு இருக்கு. ஆமாம், அதான் நான் இந்த வேலை செய்கிறேனே, அந்த வேலை யாராவது செய்யணும்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் என்னப்பா 5வது வாரம் எப்போது வராது, அது எப்போதாவது தான் வரும். அதனால அதெல்லாம் கிடையாது. இந்த வேலையை அர்ப்பணிப்புன்னா அர்ப்பணிச்சாத்தாப்பா இதெல்லாம் தேரும். ஏனோ தானம்னு சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா தேராது. அதனால ஒரு டெடிகேஷன் வேணும். இப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சா யாரு ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் யாருங்கிறதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம வாசித்தோம். எல்லாரும் பட்டம் பண்ணுவான், எல்லாரும் ஆராதனை செய்வான், எல்லாரும் பாட்டு பாடுவான், எல்லாரும் ஜோக்கூட்டம் நடத்துவான். இவங்கெல்லாம் பார்த்துட்டு நினைக்காதீங்க, அழைக்கப்பட்டோன்னு சொல்லாதீங்க. ஏசுநாதர் அழைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் காலிங், அதான் அழைப்பு. மலையின் மேல் ஏறி ராமனும் ஜோமன்னர் கீழே இறங்குறாரு. விரிஞ்சோன்னு இறங்க போது தமக்கு சித்தமானவர்களை வரவழைத்தார். அழைப்பு, அதை குறிச்சுக்கிறீங்க. இயேசுவுக்கு உள்ள ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு சில தகுதிகள் எழுதிக்கிறீங்க. இயேசுவின் ஊழியன் அல்லது இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவன் உள்ள தகுதிகள். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 என்னப்பா 13 to 15. 13 to 15 போட்டுக்கிறீங்க. இந்த வசனத்தின் மேல நீங்க நிக்கணும். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? அழைப்பு இருக்கணும். அழைப்பு இல்லாமலே அநேக பாஸ்டர்மார் வந்துருவானுங்க. கள்ள தீர்க்கதரிசினா வந்தான், கள்ள போதகா வந்தான், கள்ள போசலா வந்தான். அப்போஸ்தலன் என்றாலே அழைப்பு இருக்கு. இயேசுநாதர் நேரடியாக அழைச்சார். அவர்களுக்கு அப்போஸ்தலன் என்று பேரிட்டார். அப்போஸ்தல பட்டத்தை இயேசுநாதர் தர்றாரு. யாருக்கு தர்றாரு? அழைக்கப்பட்டவர்கள். நம்பர் 1 எழுதிக்கிறீங்க.
அழைப்பு. இரண்டாவது, நமக்கு சித்தமானவர்களை அழைத்து அவர்களை 12 பேரை ஊர் உலகம்லாம் அழைக்கப்பட்டது போல இருக்கும். ஆனா அதுல அவரை செலக்ட் பண்ணுவார். நிறைய பேர் நிக்கிறான், கூகுள் நிக்கிறான். அதுல 12 பேரை தான் என்ன செய்யறாரு? செலக்ட் பண்றார், தெரிந்து கொள்ளுகிறார். நம்பர் 2, தெரிந்து கொள்ளுதல். நம்பர் 3, அவரோட இருக்கிறது. அவரோட இருக்கிறது. நம்பர் 4, அனுப்புற நேரத்துல பிரசங்கம் பண்ணணும். சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு வேணுமோ பிரசங்கம். அனுப்பும் இடத்தில், அனுப்பும் நேரத்தில் போய் என்ன செய்யணும்? பிரசங்கம். அடுத்து என்ன எதிர்பார்க்கிறாரு? சாசுகளை வியாதிகளை குணமாக்கணும். அந்த பாயிண்ட் எழுதுங்க. வியாதிகளை, அடுத்த பாயிண்ட் வியாதிகளை, வியாதிஸ்தலுக்கு சோறு தருவது. அடுத்த பாயிண்ட் அசுத்தாவிகளை துரத்து அல்லது ஜாதி முடிச்சவங்களுக்கு விடுதலை கொடுக்கும். மொத்தம் எத்தனை பாயிண்ட் வருது? 6 பாயிண்ட் தெளிவாக இருக்கிறீங்க. இவனைத்தான் ஆண்டவர் ஊழியக்காரனை அங்கீகரிக்கிறார். ஊழியக்காரனை அங்கீகரிக்கிறார். இயேசு அங்கீகரிக்கிற ஊழியக்காரன் யாருன்றதை மேலே எழுதிக்கிறீங்க. இயேசு அங்கீகரிக்கிற ஊழியக்காரன் யார்? இயேசு அங்கீகரிக்கிற ஊழியக்காரன். இந்த 5 தகுதி, 5 6 தகுதி பார்த்துக்கிட்டு இதுதான் ஊழியம். சாசே வரட்டுலன்னா எப்படி? ஒருத்தனுக்காவது சாசன் வெரைட்டி ஒரு வியாதி செய்யாது குணமாக்கி அதை சொல்லணும். சாட்சி சாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வேற ஒரு வியாதி சரி குணமாக்கி இருக்க மாட்டேன். வேற எவனுக்கும் சாச வேற்றி. அதனால சாகிற வரைக்கும் இதையே சொல்லிட்டு இருப்பான். பார்த்துக்க, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இல்லை, 100 தடவை அதைத்தான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால ஊழியம் என்றால் உன் மூலமா என் மூலமா பிசாசின் ஆவிகள் விரட்டப்பட்டிருக்கணும். வியாதிஸ்தர்கள் சோமாக்கப்பட்டிருக்கணும். பிரசங்க எல்லாரும் லேசா பண்ணிப்பாங்க. அதனால அதுக்கு ஒரு விளக்கம் தேவையே இல்லை. எல்லாரும் பிரசவம் பண்ணணும் தந்துடுறேன். சிலரும் பாட்டு பாடணும். சிலருக்கு புத்தகம் எழுதணும். ஊழிய போயிட்டு நல்லா ஊழியம் தான். மேகசின் எழுதுறது, ட்ராக்ஸ் எழுதுறது, பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, புத்தகம் எழுதுறது, கேசட் போடுறது எல்லாம் ஊழியம் தான். இது ரொம்ப லேசாக செஞ்சுருவாங்க. பாட்டு பாடுறது இதெல்லாம் வாயிலாக செய்யறதுன்னு வாயிங்க. எது பிரசவம் பண்ணுறது, சிவக்குறிப்புகள் சொல்றது எல்லாமே வாய் தான். வாயிலேயே என்ன செஞ்சிருவேன். இருட்டு கடை திருநெல்வேலி அல்வாத. ஆமா, நல்லா கவனிங்க. இயேசுநாதருடைய ஊழியக்காரனா ஃபர்ஸ்ட் அவனுக்கு காலிக்கு இருக்கும். 2வது செலக்ட் பண்ணிருப்பான். அழைப்பு என்பதற்கு ஆதாரம் வேணும். ஒன்று தரிசனம் இருக்கும், இல்லைன்னா சொப்பனம் இருக்கும், இல்லைன்னா தீர்க்கதரிசனம் இருக்கும், இல்லைன்னா ஒரு செய்தி. இதெல்லாம் ஆதாரங்கள். ஒரு மனிதன் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரங்கள் இதான். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பைபிள் தூக்கிட்டு நிறைய பேர் சுமத்துறான். அழைப்ப கிடையாது.
இரண்டாவது தெரிந்து கொள்ளப்படுதல். இப்ப தெரிந்து கொள்ளப்படுதல் என்றால் என்ன? அதுக்கு ஆதாரம் இங்கதான். நீங்க அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டீங்களா? தீர்க்கதரிசியா? சுவிசேஷகனா? சபை பாஸ்டரா? பைபிள் காலேஜ் நடத்துகிற போதகர்களா? அல்லது மண்டலங்களை கவனிக்கிற கண்காணிகளா? அல்லது அசிஸ்டன்ட் பாஸ்டரா? உதவி ஊழியக்காரங்களா? உதவி ஊழியக்காரிகளா? அப்படிங்கிறத நீங்க எந்த வேலைக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க? முன்னாடி ஆஃபீஸில் வேலைக்கு கால்பார் பதிவு பண்ணியிருப்பார். கால்பார் பண்ணுவான். பண்ணும்போது உன் படிப்பை பார்ப்பான். என்ன குவாலிஃபிகேஷன், ரைட்டு, எந்த துறையில் போடலாம், என்ன பாடம் விருப்ப பாடம் எடுத்திருக்கேன், என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கேன், இப்போ ஏதாவது ட்ரைனிங் பண்ணியிருக்கானா, எல்லாம் பார்த்துட்டு அந்தந்த துறைக்கு என்ன செஞ்சிருவான், கால்பார் பண்ணி விட்டுருவான். அழைக்கப்படுதல் வேறு. நீ எந்த துறையில நீ செயலாற்ற முடியாத இறைவன் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகவா, தீர்க்கதரிசியாவா, அதை நிச்சயப்படுத்தும். அதை என்ன செய்யணும்? அல்ல சர்ச்சு பாஸ்டரா, நிச்சயப்படுத்து. இதுக்காக உன்னை கர்த்தர் அழைத்தார், தெரிந்து கொண்டார். ஒரு நிச்சயம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட்டமெல்லாம் வீணா போயிரும் பாருங்க. அவன் உழைப்பெல்லாம் வீணா போயிடும். அழைப்பு இல்லாமல் நிறைய பேர் ஓடுறேன். அழைப்பு நிச்சயம் சிலருக்கு இருக்கு. ஆண்டவர் தான் நம்மளை அழைச்சிருக்கார். ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இந்த பூமியில் இருக்கிற காலமெல்லாம் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆண்டவருக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அழைப்பை உறுதிப்படுத்துறாங்க. தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்துறாங்களா? இந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டுறான் பிசாசு. எந்த ஊழியத்துக்கு தேவன் தேர்ந்தெடுத்த கண்டுபிடி. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா பாய போட்டுட்டு உட்காரு. நல்லா லீவை போட்டுட்டு 7 நாள் உட்கார்ந்தேன். ஆண்டவரே ஊழியத்துக்கு போடாம போக நீ தான் செய்ய போறேன்றத ஆண்டவர் சொல்லிட்டாரு. முன்னமே அழைப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த வேலை செய்யணும், எங்க போகணும், யாருக்கு கீழே இருக்கணும், இதை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக 7 நாட்கள் லீவை போட்டு கதவை பூட்டிட்டு உட்காந்து நீங்க உட்காருவீங்களா? இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்காம தொடர்ந்து போகக்கூடாது, பயணிக்க கூடாது, நிறுத்திடணும் ஊழியத்தை. எந்த ஊழியத்துக்கு தேவன் தேர்ந்தெடுத்த? இதெல்லாம் நீங்க தொடர்ந்து இப்படி கூட்டங்கள் வந்துகிட்டே இருந்தால், தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தால் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும், எழுதுகிறான்றது. அப்புறம் திரு முடிக்கக்கூடாது, மொழி முடிக்கக்கூடாது. உன்னை தேவன் அழைத்தாரா? ஆதாரம் கொடு. உன்னை தேவன் தெரிந்து கொண்டாரா? ஆதாரம் கொடு. எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் என்ன பரிசுத்தாவினர் என்னை கொண்டு வந்ததுனால தான்ப்பா நான் இதெல்லாம் கேட்கிறேன். இந்த பாதையில் என்ன கர்த்தர் நடத்துறேன். சில காரியங்களை கர்த்தர்கிட்ட கேட்டு நிச்சயப்படுத்திட்டு இறங்க பைபிளை தூக்கிட்டு வாங்க. எல்லாரும் பிரதம் பண்றான், எனக்கு பிரதம் பண்ண திரும்பி வந்தீனா அப்புறம் நான் என்னத்த சொல்ல வேண்டாம். அதனால அழைப்பு, ஒரு ஊழியக்கார ஒருத்தன் பிரசவம் பண்றான்னா அவனுக்கு அழைப்பு இருக்கா? அதுக்குரிய ஆதாரங்களை அடுக்கணும். லீவை போட்டு உட்கார்ந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். பரலோகத்தினால் நான் அழைக்கப்பட்டவர் என்று மார்பு தட்டி சொல்லணும். நம்பர் 1. நம்பர் 2, தெரிந்து கொள்ளப்படுது. எந்த வேலைக்கு பூமியில தேவன் தேர்ந்தெடுத்தார்? இங்கிலாந்து ஆஃபீஸில் கால் பண்ண அழைப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறேன்? ஸ்கூல், கல்வித்துறை. அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா கேட்பான்ல, நீ இங்கிலீஷா, நீ மேத்ஸா, சுவாலஜியில் நீ ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, சுவாலஜியா, மொத்தத்தில் பயாலஜியா, நீ எம்பிபிஎஸ்ஸா போறியா இல்லை பீஸா போறியா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ இருக்குமானால், அகிலாண்டத்தின் படைத்த இறைவனுடைய ராஜ்யத்தை கட்டணுமானால் அதுக்கு சில தகுதிகள் பெற்றே ஆகவே.
தடி எடுத்தவனா தண்டன்காரன் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஆளுகள் செந்திர பாத விடுறது நுறுக்கி அள்ளிடுவாரு. ஆள் அமைதியா இருக்கு. அப்பா விட்டு பார்த்தா தான் தெரியும். நுறுக்கி அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த வெளிச்சம் உள்ள இருக்கு. ஆனா தெரியாத மாதிரி இருக்கு. நீ தலையாடி கத்தருக்கு சோத்துலாம். அப்போ சர்ச்சு நடத்துறவங்க மட்டும் இல்லை, போதக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், சபை ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், தீர்க்கதரிசியின் ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தல ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்படும். இதுல நீ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சினா அதான் தெரிந்து கொள்ளப்பட்டது. அது கத்தட்ட தான் உட்காந்து நீ தேர்ந்தெடுக்கணும். அப்போஸ்தல ஊழியத்துக்கு உன்னை கத்த தேர்ந்தெடுத்திருந்தால் யார் உன்னை விட மூத்த அனுபவத்தில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீ ட்ரைனிங் எடுக்கு. தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டிருந்தா தீர்க்கதரிசிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கு. சுசேசன அழைக்கப்பட்டிருந்தா சுசேசனா போய் என்ன செய்யணும்? ட்ரைனிங் எடுக்க. நீ மெய்ப்பன அழைக்கப்பட்டிருந்தா சபை மெய்ப்ப உனக்கு முன்னாடி இருப்பான் மூத்தவன், அவன்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்க. அது போல போதங்க அது அவனுக்கு வந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நியூ டெஸ்டமென்ட் சர்ச், ஓல்டு டெஸ்டமென்ட், ஓல்டு நியூ டெஸ்டமென்ட் சர்வே, இது நியூ டெஸ்டமென்ட் சர்வே, அதெல்லாம் இது போத முடியும். அவன் அங்கே ட்ரைனிங் எடுக்கு. நான் எனக்கு ஆரம்பத்தில் 1979 கண்டுபிடிச்சேன். அவனுக்கு வந்து உங்க அப்பாவுடைய அழைப்பு கிடையாது. ஆனால் அவர் விரும்புகிறார் மயன் தான் இடத்துக்கு வரணும். அவங்க அம்மா விரும்புது, வளர்த்துனார் தாயார். மயன் இதே மாதிரி நிற்கணும். அவர் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நிற்பார். அவர் சுவிசேஷகர். அவர் அப்போஸ்தலன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஒரு சுவிசேஷர். அவர் மெய்ப்பர் அல்ல, போதகன் அல்ல. ஆனால் எல்லா டாபிக்களுக்கும் சேர்த்து பிரசவம் பண்ணுவார். பிரசவம் பண்றதுனால அவர் அப்போஸ்தலன் சொல்ல முடியுமா? அறிவு எல்லாத்துலயும் இருக்கும். அறிவாளி இங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, புத்திசாலி கட்ட முடியாது, திறமசாலி கட்ட முடியாது. அழைக்கப்பட்டவனை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவனை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். இவெல்லாம் பிசாசுக்கு ஆளா உள்ள இருப்பான், எந்த கோசுக்குள்ள ஊழியத்துக்குள்ள. இந்த அறிவாளி, திறமசாலி, அனுபவசாலி, அனுபவம் இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும். நீங்க எல்லாம் பாசுன்னு வந்துருவாங்க, திறமையை வச்சுக்கிட்டு உள்ள வந்துருவான். ஏன்னா அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் படிப்படியா வளர்ந்துதான் அவன் பூர்ணத்தை அடைய முடியும் அந்த ஊழியத்துக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சுவிசேஷகர் வைங்க. அவருடைய அழைப்பு அந்த நேரத்தில் அவர் புரிந்து கொண்டது நமக்கு ஒரு சுவிசேஷ அழைப்பு. அதனால இனி நம்ம சிபிஎம் சபையில் இருக்க வேண்டாம், ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாது, விட மாட்டாங்க. நம்ம சுவிசேஷரை பார்த்து போய் ட்ரைனிங் எடுக்கணும்னு போயிட்டேன். அப்படி பாளையங்கோட்டை போயிட்டேன். இயேசு வருகிறாருங்கிற பேரில் ஜான் ரவீந்திரநாத்னு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்தார். அழைப்பு இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்படுதலை நிச்சயப்படுத்திட்டீங்கன்னா உனக்கு என்ன அழைப்புன்னு கண்டுபிடிச்சிருவேன். என்ன எது இந்த வேலை செய்யறதுக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்போ உனக்கு மேலே இருக்கிற ஆள் எங்கே இருக்காரு, எங்கே போய் ட்ரைனிங் எடுத்தால் நம்முடைய ஃபியூச்சர் கட்டப்படும் அப்படின்னு போய் எடுப்பேன். அவர் பிரசவம் பண்ண முடியும். இப்போ சபையில் நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு ஆளை நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு ஆளை பிரசவம் பண்ண முடியும். ஆன்லைன் ப்ரேயர், ஒரு ஆன்லைன் ப்ரேயர், பாஸ்டிங் ப்ரேயர், வீட்டுக்கு கூட்டம், இப்படி எல்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க? விட்டுருவீங்க. அதில் பழகி வரும்போது ஒரு திறமசாலியாக மாறிட்டான். ஆனால் அழைப்பு இருக்காது, தெரிந்து கொள்ளப்படுதல் இருக்காது. நீங்க அவங்களை என்ன பண்றீங்க? ட்ரெயின் அப் பண்றீங்க. அது பொதுவானது, காமன். அது சபையில் இருக்கிற எல்லாரையும் நீங்க பயிற்சிங்க. அதுல எவனாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் திறமசாலியா இருப்பான். அவன் திறமசாலியே இல்லாமல், அறிவாளியே இல்லாமல், இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால அனுபவசாலியே இல்லாமல் அவன் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் அல்ல. அப்ப அழைக்கப்பட்ட ஊழியர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ நிறைய பேர் ஊழியம் தான் இருக்கான். அவ்வளவு முறை இருக்கான். செய்கிறவன நீங்க கண்டுபிடிக்கணும். திறமையை வச்சு வந்திருக்கானா, அறிவை வச்சு வந்திருக்கானா? வேத அறிவு அநேகருக்கு இருக்கும். இந்த அறிவை பயன்படுத்திட்டு நம்மளும் பாதுகா போயிருவோம்னு வந்துடுவான்.
இவன் அங்கேயும் இங்கேயும் நீங்கள் அனுப்பி அனுப்பி நடத்துனதுனால அனுபவம் இருக்கும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது அனுபவசாலிகளை கொண்டு அல்ல, அறிவாளிகளை கொண்டு அல்ல. அடுத்து என்ன சொன்னேன்? திறமைசாலிகளை கொண்டல்ல. நுணுக்கமா செய்வான் சில ஆளு, எல்லா பேரும் செய்ய மாட்டான். இப்படி போனா இப்படி வருமியா, இப்படி கூட்டி பாரு, சீக்கிரத்தில் கூட்டிடுவேன். அப்படி நுணுக்கமா யோசிப்பான், நுணுக்கமா செய்வான் பாருங்க. அவன் தான் யாரு? திறமைசாலி. இவைகளெல்லாம் நீங்க ஊழியத்துக்குள்ள போட்டீங்கன்னா ஊழிய நான் சாப்பிடும். ஊழியா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொசிஷன் இங்கேயோ அங்க வைக்கணும். எந்த வேலையை கொடுக்கணுமோ அந்த வேலையை கொடுக்கணும். இந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் கொண்டு வந்து திணிக்க. ஆமா, இது மாதிரி பிரதம பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும், ஜோமண்ண தெரியும், ஜெபக்கூட்டாட்ட தெரியும் அப்படிங்கிற அறிவாளிகளையோ திறமசாலிகளையோ அனுபவசாலிகளையோ இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைக்கிறது நீங்க இல்ல, பிசாசு. அவனுக்கு அழைப்பு இருக்கா? இந்த கூட்டத்தோட சேர்த்து நல்லா பிரதமம் பண்றான்னு சொல்லிட்டு சேர்த்துறாரு, நல்ல பாடலார நடத்துறான்னு சேர்த்துறாரு, நல்லா ஜூஜைன்னு சொல்றான், நல்ல ஆத்மாக்களை கூட்டு வர்றேன், சேர்த்துறாத. பிசாசு அவங்களுக்கு உள்ளதான் வரும், வேற யாருக்குள்ளேயும் வராது. இவங்க வந்துருவாங்க, ஊழியத்துக்குள்ள வச்சிருவார். பிரதர் நீங்க அந்த வீட்டு கொடுத்துருக்க, அவன் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நடத்துனான்னா கடைசியில் அவன் பாஸ் ஆகிடுவான். அவன் என்ன செஞ்சுவேன்? இப்படித்தான் பெந்தகோஸ்து உலகம் நாரி போய் கிடக்கு. இந்த வசனத்தின் பாதையில வந்தவன் நீங்க கண்டுபிடிக்கணும். அவனுக்கு அழைப்பு இருக்கும், அவனுக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கும். அமெரிக்கால இருந்து வெள்ளக்காரன் குரூப்பா வர்றான் டீமா. நான் தாராவில் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு வெள்ளக்காரன் வித்தல்வாடு, ஒரு வெள்ளக்காரன் மலாடு, ஒரு வெள்ளக்காரன் தார. நான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கேன். ஐயா இந்த மாதிரி டீமா வந்திருக்காங்க இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய. இன்னைக்கு அன்னைக்கு அவர் அனுப்பியிருக்காரு இமானுவேல். அப்படியா? நமக்கு இங்கிலீஷ் சரியா தெரியாது, பட்லர் இங்கிலீஷா நமக்கு தெரியும். அப்போ இங்கிலீஷ் பேசுறவன்ட்ட சொல்லி கேட்குறேன், யார்? அறிவுமணி மயன் பிளஸிங். கேள்றா, அவர் ரசிக்கப்பட்டாரான்னு கேளு. விளங்குதா? முதல்ல நீ ஆளுகளை ஏற்றுறதுக்கு முன்னாடி அவன் எப்ப ரசிக்கப்பட்டான்னு கேளு. அவன் நல்லா பிரசம் பண்ணட்டும், வால்போஸ்டில் இருக்கட்டும், நோட்டீஸில் இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், கேட்டுட்டு ஏத்து. இல்லைன்னா தனியா போய் ஊழியம் செய்ய, நீ ஏத்திக்க. என் தலைமையில இருந்தீன்னா என்கிட்ட கேட்கும், எவனை கூப்பிடுற, அவரை உனக்கு தெரியுமா, எத்தனை வருஷம் தெரியும், இதெல்லாம் நான் கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல. சும்மா தேவனுடைய ராஜ்யங்கிறது சாதாரணம் இல்லை. அப்பா வீடு கிடையாது, உங்க ஆத்தா வீடு கிடையாது, முன்னாடி வீடு கிடையாது, புருஷ வீடு கிடையாது. அந்த வீட்டுக்கு தேவன் தான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல திராணி வேணும். அப்ப நான் கேட்டேன், இந்த விலகாரனுக்கால ரசிக்கப்பட்டான எவ்வளோ காலம் வச்சுருக்காரு, ரசிக்கப்பட்டியான்னு மண்டையில் வச்சு மாதிரி கேட்க முடியாது. அதனால ரசிக்கப்பட்டு எவ்வளோ காலம் ஆயிடுச்சிருக்கு, எங்கே ஞானஸ்தானம் எடுத்தா எவ்வளோ காலம் ஆச்சுன்னு கேள்வி, எங்கே பரிசுத்தாய் பெற்றா எவ்வளோ காலம் ஆச்சிருக்கேன், எப்போ ஊழியத்துக்கு வந்தான் எவ்வளோ காலம் ஆச்சிருக்கேன். இந்த கேள்வியெல்லாம் கேட்காம வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி, கோடி கோடியாக கொடுக்குறவனா இருந்தாலும், நீ 10 பேரை வச்சிருந்தாலும் சரி, இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் ஏத்தது. நீ தனியாக போய் ஊழியம் செஞ்சு நீ கட்டினா இண்டிபெண்டா இருந்தீனா இதெல்லாம் தேவையில்லை. உனக்கு அவன் வந்தானா ஒரு 4 பேரை கூட்டி தருவாரா, 4 ஆத்மாவை பிடிச்சி தருவானா, அது போதும். யோசிப்போட இருக்கிறவங்க அது போதும், மொத்த பற்றி கவலை இல்லை. அது இண்டிபெண்ட்டுக்கு ஒத்து போகும். அவங்களுக்கு ஆத்மா வேணும், கூட்டம் பெருகணும், அப்போ பொருள் பெருகு, பணம் பெருகு. இதை வச்சு சாப்பிட்டுட்டு நரத்து போகும். அந்த புத்தி உள்ளவர்கள் என்னோடு இணையக்கூடாது, என் கூட இருந்து ஊழியம் செய்யக்கூடாது. என் கூட இருந்து ஊழியம் செய்யறவங்களுக்கு இந்த புத்தி இருக்கும். இதுல ரொம்ப கவனமா இருக்கு நீங்க. அப்புறம் அவன் ஒன்றுனா சொன்னா எல்லாத்துக்கும் சரியான ஆன்சர் பண்ணலை. நேரம் ஆயிடுச்சு, கீழே 6 முடிச்சிட்டாங்க. சரி கூட்டிட்டு வா, இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அதனால நான் மைக்க பிடிச்சி சொல்லிட்டேன், இப்படி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க பாட்சி இமானுவேல்,
வந்த டீமை இப்படி ஒவ்வொரு ஆளாக பிரித்து அனுப்பும்போது தாராவிக்கு ஐயாவை அனுப்பியிருக்கிறாரு. இப்போ ஐயா உங்களுக்கு தேவையான செய்தியை கொண்டு வருவார்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அவன் எந்திரிச்சான். அதெல்லாம் அதையும் சொன்னேன், பிரச்சனை பண்ணேன். 15 நிமிஷம் தாண்டா ஐயா உங்களுக்கு செய்தி தருவான்னு சொல்லிட்டு பொசுக்கு உட்காந்துட்டேன். அட பாவி, நமக்கு இன்னைக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு நான் உட்காந்துருக்கேன். சரி இனி அவன் பாடு, அவன் ஜலம் படிக்கிட்டு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தா ஐயா செய்தி தருவார். எனக்கு ஒன்றும் ஓடல, என்ன செய்ய? ஏதோ தற்காலிகமாக ஒரு ஜலம் அடிப்போமா இல்லையா? அடிப்பமா அடிக்க மாட்டோமா? அந்த மாதிரி ஒரு ஜலம்ப கையில் விட்டாங்க, அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போனோம். அதனால் முடிஞ்சு மேலே போவான். அப்போ இவன் வந்தான் பெர்னி. இவன் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவான். டேய் கேட்டுற, அந்த ஆள் எப்போ ரசிக்கப்பட்டாரு அவன் க்ளீனாக கேட்டான். அதே மாதிரி ஞான சனம் பரிசுத்தாவி அவன் ஊழியத்துக்கு அழைப்பு நான் கேட்டால் மறுபடியும் அதே தப்பத்தான் சொல்லிட்டு வரோம். அழக என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடி செலவாகுது, உலக அளவில் செய்கிறோம், லட்சங்கள் இல்லை கோடி. நாங்கள் பைபிள் காலேஜ் ஊழியமே இத்தனை நாடுகளில் வச்சுருக்கோம். இவங்க தான் தலைமை குழு. நம்ம கேள்வி கேட்டது சாதாரண ஊழிய கடையில் தலைமை குழு, வேர்ல்டு ப்ரீச்சர்ஸ், வேர்ல்டு லெவலில் பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க, கோடி கோடியாக கொட்டுறாங்க. அதைத்தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். இவ்வளோ ஊழியக்காரங்க இருக்காங்க, இவ்வளோ சபை இருக்குது, இத்தனை பைபிள் காலேஜ் இருக்குது, இத்தனை கோடிகள் நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ வரவு செலவு ஆகிக்கிட்டு இருக்கு. இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெண்ணி நான் என்ன நோக்கத்தில் கேட்குறேன்னு அவனு கொடுத்துக்கிட்டேன். அவன் சொல்கிறத அப்படியே கழிக்கிட்டு இருக்கேன். சரி இவங்க விளங்க மாட்டாங்க, விளக்கறேன் பயிர் விளங்கவே மாட்டேன். நம்ம என்ன கேள்வி கேட்குறேன், இவன் என்ன பதில் சொல்லிட்டு அவன் ஊழியம் செஞ்ச எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செஞ்சேன்னு நான் கேட்குறேன். நீ பைபிள் காலேஜ் நடத்துறியான்னு கேட்குறேன், நீ பாஸ்ட் மீட்டிங் நடத்துறியான்னு கேட்குறேன். ஏன்னா நீ ரசிக்கப்பட்டியா? அதை கடைசியில் முடிக்கும் போது சொன்னான் விளக்காரன், என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டு இவர் ஒருத்தர் தான், இவர் மட்டும்தான் இந்த கேள்வி கேட்டார். உலகம் பூரா சுற்றிட்டு வரேன், ஐயா ஐயா ஏதாவது போட்டு போங்க, பிச்சை பிச்சை. நம்ம இங்கிலீஷில் பேச முடியாதா? தனியாக பேச முடியாதா? ஒரு ஃபோன் நம்பர் வாங்க முடியாதா? வெள்ளக்காரன் அப்படி சாட்சி கொடுத்துட்டு போனேன். இப்படித்தான் உங்கள்கிட்ட வர்றவங்க சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு பதில் சரியா வராம நீங்க ஸ்டேஜில் ஏற்றக்கூடாது. இண்டிபெண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஏற்றலாம். ஒரு ஸ்தாபன கட்டுப்பாடு, ஒரு ஐக்கிய கட்டுப்பாடு, ஒரு வேதத்தினுடைய கட்டுப்பாடு, ஒரு உபதேச கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா இந்த கேள்விகளை கேட்காம வர்ற முறை நினைச்சு கூடாது. யூடியூப்ல வர்றேன், அதுல பயன்படுறேன், இதுல பயன்படுறேன், அவனை போய் சொல்றான் நீங்க நினைச்சுக்கிறீங்க நல்லா பொருத்த முடியும். எனக்கு நல்லா பொருத்த மாட்டோம்னா வேணும். இப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன், அறிவாளி இல்ல, திறமசாலி இல்ல, அடுத்து அனுபவசாலியே இல்ல. யாரு ஸ்டேஜ்ல ஏற்றப்படணும்? அழைக்கப்பட்டவன். இது தெரியாம ஏத்திராத ஊழியத்துக்கு எவனை. நான் வெள்ளக்காரனையே கேள்வி கேட்டு அனுப்பி அசைஞ்சு போயிருக்கேன். ஐயா கேட்டாரு நகை பிரச்சனையில, இதே ராமேஸ்வரத்துல சௌரி பாபு சொர்ணமிகி 2 பேரும் வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆருடைய காலத்துல நாட்டிய நங்கையாக செலக்ட் ஆனவர் சொர்ணமிகி, தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் ரசிக்கப்பட்ட யாதாரத்தை அபிஷேகம் பெற்றார். அதே மாதிரி சௌரி பாபு அரபு நாடுகள்ல பல லட்சங்களை சம்பளமா வாங்கிட்டு இருக்கான். மிலிட்ரி கமாண்டர் உத்தியோகம் மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். யாரு? சௌரி பாபு. ராமேஸ்வரத்தில் பவுலோஸ் கூப்பிட்டு கூட்டம் முடிஞ்சு. அப்போ பவுலோஸ் ஐயாவை பற்றி ரொம்ப பெருசாக மேன்மையாக பேசியிருக்காங்க. அப்படியா? அப்போ நான் பார்க்கணும் அப்படின்ட்டா சொன்னபடி உடனே காரணம் சார் ஜான்சன் பாண்டி அவன் பவுலோஸ் சொன்னமுகி அவர் யார் சௌரி பாபு இவங்க எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டேன் ஐயாவை பார்த்து. ஏன்னா 3 நாளாக பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. சொன்னமுகி சௌரி பாபு 2000-3000 பேர் பஸ் ஸ்டாண்டில் கூட்டியிருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் 3 நாளாக சாட்சி சுவிசேஷம் சொல்லி ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்காங்க கிருவாசனம்.
ஐயா வைப்பாங்க. ஐயா படுத்தே கிடக்குறேன். அவ்வளோ வருஷம் சௌரி பாபும் போனாங்க. கட்டில் கடியே பக்கத்தில் உட்காந்தாங்க. அப்போ நான் ஜான்சன் அந்த சொன்னமி 3 பேரும் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கோம். இவங்க கட்டிலுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஐயாவை ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிச்சு ஐயா உடனே அவங்க எழுந்திரிச்சு கதவுக்கு நேரம் வந்துட்டாங்க. அவங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது சொன்னமி சோரி சொல்கிறா, என்கிட்டையும் ஜான்சன் எப்படியாவது ஐயாட்ட, ஜான்சன் வேணாண்டா, வேணாம், அவங்க 2 பேரும் ஜோம் பண்ணிட்டாங்க, உயிர் போ, வேண்டாம், ஜீசஸ் மாதிரி இருக்கார், அவர் என் தலையில் கையை வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ண, வேணாண்டா, கிளப்பிடுடா, அவன் கிளப்புறான். யாரு? சின்னாருடைய தேசிய பொருளாளர் கிளப்பிட்டு இருக்கேன். மாட்டேங்கிறான். ஜீசஸ் மாதிரி நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். நான் சொன்னேன், முக்காலை இழுத்து மூட சொல்றா, அவளை காது கழுத்துல இருக்கிறது ஒண்ணுமே நினைச்சக்கூடாது, தெரியக்கூடாது, மூட சொல்லு. உடனே வச்சுருக்கேன். அவளுக்கு அது காதுல ஏற மாட்டேங்குது. அவ சும்மா ஒரு கடமைக்கு அப்படி இழுத்து போட்டுக்கிட்டு அவளுக்கு முழங்கால நிற்கணும், ஐயா தள்ள கை வைக்கணும், ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு அந்த புத்தியில தான் இருக்கா. மிகப்பெரிய ஆபத்து பின்னாடி வருகிறது. 1 ஆபத்து போயிருச்சு, 2வது ஆபத்து கடந்து கூட 3ஆம் ஆபத்து வருகிறது. அப்படி உங்க பைபிள் இருக்கியா? படிச்சிருக்கீங்களா? எந்த புத்தகத்தில் இருக்கு? ஆபத்து வருகிறது. 1 போயிருச்சு, 2 போயிருச்சு, 3ஆம் ஆபத்து வருகிறது. நாங்க ஆபத்து வருது அப்படின்னு நான் பயப்படுறேன். சான்சலுக்கு தெரியும். அவன் சொல்லி பார்க்குறான், அவன் கடமைக்கு முடிட்டு போயிட்டான். அப்போ இந்த ஜன்னல் உள்ள அந்த ஜன்னலுக்கு கீழே ஐயா படுத்துருக்கு. இது போய் முழங்கால் இருந்துச்சு. பண்ணுங்க ஐயா, இவ்வளோ சந்தோஷமா கடவுளை பார்த்தது மாதிரி, இயேசுவை பார்த்த மாதிரி கேட்கா, கள்ளங்கப்படம் இல்லாமல் கேட்க. அவர் எப்படி படுத்துக்கிட்டே அப்படி பார்த்தாரு. கம்முன்னு இருக்க, பேசவே மாட்டேங்கிறாரு. இவங்க பவுலோஸும் சௌரி பாபும் வாசல்லே நிற்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கு, மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கு அந்த சௌரி. ஐயா தலையில் கை வச்சுட்டு வரும். ஐயா ஜெவமன் சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு நான் தரமாட்டேன்னு சொல்றேன். திரும்ப நீ ரசிக்கப்பட்டிருக்கியா? உலகப்புறம் ஊழிக்கிறாங்க, சாட்சியாக இருக்காங்க. பல ஆயிரங்களுக்கு மத்தியில் சாட்சி 3 நாள் ஊழிய ராமேஸ்வரத்தில் முடிச்சுட்டு கையோட வந்திருக்காங்க. இவர் கேட்கறது என்னது? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை அப்போ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? தேவக்கோட்டையில் நான் லூயிஸு, இன்னொருத்தர் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். லூயிஸ் போன இடத்துல ஒரு பெரிய மனுஷன் இருக்கு. அப்போ அவர் சொன்னார், என் மகனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து உட்காந்தோடனே, ஐயா நீங்கள் பார்த்து கொடுங்க, இந்த பெரியவரையும் சேர்த்து சொல்கிறேன். நான் சொன்னேன், உங்கள் மகன் ரசிக்கப்பட்டிருக்கானா? அவ்வளோ விசுரம் உண்டு. என்ன பார்த்தா ரசிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டேன். என் மகனை பார்த்து, நான் பாஸ்டர், என் மகனை பார்த்து ரசிக்கப்பட்டியாரு எப்படி கேட்கலாம்? மட்டும் யா கோவப்பட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. எல்லாம் தெரியாத மாட்டிக்கிட்டோம். உங்கள எனக்கு மாப்பிள்ளை வேண்டாம், பொண்ணு வேண்டாம்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு போனோன்னா அந்த சில பாஸ்டர் தேவையில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியல. ஐயா எந்திரிச்சு பின்னாடியே வர்றாரு. நான் வேகமாக போயிட்டேன். ஐயா ஐயான்னு சொல்லி கூப்பிடுறேன். ஆகா அடிக்கிறதுக்கு வர்றாரு விட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டிட்டேன். ஐயா ஐயான்னு தெரியவே கேட்குற மாதிரி அடுத்து நின்று. அப்போ வந்தபோது சொன்னாரு, நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், அது எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னா அந்த பயலை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவங்க அப்பாவை பத்த அப்பா. நான் இப்ப சொல்ற கதை. இவங்க அப்பா ரசிக்கப்பட்டானான்னு கேட்டதுக்கு பொங்கிட்டார்ல.
என் மையம் எப்படி ரசிக்கப்படாம இருப்பான்? ஐயா கேட்டது தப்பா? அவர் பாஸ்டர், அவர் மையம் மெட்ராஸில் இருக்காரு, இவர் காரைக்குடி பக்கத்தில் இருக்காரு. என்ன ஊர் அது? இல்லை, அந்த பக்கம் திருப்பத்தூரா? பள்ளத்தூர். அந்த ஊர் பேர் தெரியல எனக்கு, அதெல்லாம் கிடையாது. கடைசியில் ஐயா இப்படி சொன்னார். அவர் யாரு? நான் மாப்பிள்ளை வீட்டு போய்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல இவர் இப்படி கொந்தளிச்ச உடனே மேலே ரசிக்கப்பட்டிருக்காரா, ஆசானிருக்காரு, இது எப்பவுமே நான் கேட்கறது, இது என் பழக்கம். கேட்டேன், அப்பா பயங்கரமா எப்படி கேட்கலாம் நீ? என் மயம் ரசிக்கப்பட்டானாலும் எப்படி கேட்பேன்? கடைசியில் அங்கே ரோட்டில் வந்து சொன்னார், ஐயா என் மயம் மெட்ராஸில் இருக்கான், ஏசியாவில் இருக்கான், நீங்கள் இந்த ஜோசப் படத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு அப்புறம் தான் இறங்கி வந்து சொல்றாரு. அவர் என்ன விட பயங்கர கோபியா இருக்காரு. இது ஒண்ணு மட்டும் இல்ல, இப்படி 1000 சாட்சிகளை நான் பகிர்ந்து கொடுக்க முடியும். ஏன்னா 40 ஆண்டுகள் நான் கடந்து வந்திருக்கேன், ஒன்னா ரெண்டா. அதனால தெளிவா சொல்லித்தரேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கேட்காம ஸ்டேஜில் நினைச்சாதிய ஏத்தாதி. இந்த அம்மா வந்து முழங்கால் போட்டுச்சுல, நீ ரசிக்கப்பட்டியான்னு கேட்டாரா? அப்படி கேட்டுட்டு வேதம் படுத்திருந்தாரு. இந்த காத்து அடிச்சிச்சு ஜன்னல், 2 ஜன்னலை 2 பக்கம் திறந்து வச்சிருந்தோமா, இந்த காத்து அடிச்சோன்னு இவன் லேசால தூக்கி போட்டிருந்தா டமான்னு கீழே போயிடுச்சு, முக்காடு. ஆமா ஐயா அந்த நேரம் பார்த்து திரும்பிட்டேன், பார்த்துட்டேன். 3ஆம் ஆபத்து வந்தது. படிச்சு சொன்னனே, அங்க போகாதே 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 சொல்லாத சொப்பனா வாழத்துவப்பு அடிய கண்டே அடிச்சிருவாரு. இப்போ கண்ணால வேற பார்த்துட்டாரு, என்ன நடக்க போகுதோ, பூகம்பம் வெடிக்குமே. மறுபடியும் கேட்டார், நீ ரசிக்கப்பட்டியா? அம்மையா நான் ரசிக்கப்பட்டு ஆண்டவ அபிஷேகப்பட்டு நான் சாட்சியா இருக்கேன் அப்படி இப்படின்னு அடிக்க விடுச்சு. இப்போ கூட 3000 பேர் 4000 பேருக்கு மத்தியில் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்க ஐயா, ஊழியங்கிட்டு வந்திருக்க ஐயா, ஐயா சோமனு கேட்குறான். அவன் கபடம் இல்லாமல் கேட்கான். இவருக்குள்ள என்ன இருக்கு? நீ ரசிக்கப்பட்டியான்னு திருப்பி கேட்குறேன். இவன் பார்த்து தான் புருஷக்காரன் சௌரி பாபு. பவுலோஸுக்கு தெரியும் திருவாசனம் என்ன ஸ்டாண்டர்டு அப்படின்னு, பக்கத்தில் இருக்கிற பவுலோஸுக்கு தெரியும், சௌரி பாபுக்கு தெரியாது. உடனே அவர் ரசிக்கப்பட்டியான்னு அவர் கிட்ட வந்தார். ஐயா அவள் என் மனைவியா? உனக்கு மனைவியா இருக்கலாம், அவள் ரசிக்கப்பட்டாரா? இதுதான் திருவாசனா. இப்படியெல்லாம் கேள்வி கேட்காம ஏற்றக்கூடாது, ஆளுகள் நினைச்ச கூடாது. அப்படி ஸ்டேஜில் ஏற்றி பயன்படுத்துறவங்க இருக்கான், நிறைய ஊழியக்காரர் இருக்கான். அந்த லிஸ்ட்ல நீ நானே இருக்கக்கூடாது. நம்முடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கிறவங்க தான் ஸ்டேஜில் ஏற்றணும், கண்டவர்களோட ஏற்றக்கூடாது. நல்லா பிரசம் பண்ணுவாங்க, மேடையா போட்டு சாட்சி சொல்லிட்டு வந்திருப்பாங்க, மதிப்பு மரியாதையோடு இருப்பாங்க. திருவாசனத்தில் வரணும்னா ஒரு செவம் கூட பண்ண மாட்டேங்குது. பிரசவமா பண்ண கட்டிச்சது, மைக்கா கட்டிச்சு. ஐயா உங்க கையை வச்சு ஒரு செவா பண்ணு, நீ ரசிக்கப்பட்டியா? ஐயா என் மனைவியா? உனக்கு மனைவியா இருக்கலாம். பரலோகம் போகணும்னா ரட்சிப்பு வேணும். அப்ப அவர் சொல்ற ரட்சிப்பு என்ன, இவங்க சொல்ற ரட்சிப்பு என்ன? பல வண்ணங்கள்ல இருக்கு ரட்சிப்பு. அவங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து அப்படி வந்துட்டாங்க. அதனால அவங்க கேட்கிறாங்க கேள்வி. இந்த சொன்ன மொழிக்கே இவ்வளவு பெரிய கொஸ்டின் போட்டுட்டு உட்காந்துருப்பாருங்க. இவங்க எல்லாம் ஸ்தாபன தலைவர் சொல்றாங்கல்ல, டிடி மனோகர் கூட கேளுங்க, சொல்லுவார். டிடி மனோகர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. மற்ற ஸ்தாபனங்களுடைய ஸ்டாண்டர்டு என்ன, கிருபாசன கிறிஸ்துவ சபையினுடைய ஸ்டாண்டர்டு என்ன?
அவர் சொல்லுவார், நான் கிருபாசனத்தை நேசிக்கிறதே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் எனக்கு ஃப்ரெண்டு. நான் அவங்கள்ட்டெல்லாம் போகிறது கிடையாது. நான் கிருபாசனத்துக்கு வாரேன், நான் நேசிக்கிறேன், என் பகுதியை பரிமாறிக்கொள்றேன். காரணம் என்ன தெரியுமா? சத்தியத்தில் நிற்கிறது சபை, சத்தியத்தில் இருக்கு. அவர் சொல்ற சத்தியம், ரிமூவ் த ஜுவல்ஸ் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஏன்ட்ட கேட்கக்கூடாது. ஐயா இப்போ ரிமூவ் த ஜுவல்ஸ்ன்னு சொல்லிக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்க. அப்ப அப்படி ஒரு ரட்சிப்பை எதிர்பார்க்கிறாங்க கிருபாசனக்காரங்க. அதுல உண்மையா இருக்கணும், ஏனோ தானோ இருக்கக்கூடாது. அதுல நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையா எல்லாரும் இருக்க முடியும். அழைப்பு இருக்கணும், தெரிந்து கொள்ளுதல் இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும், அவரோட இருக்கணும். 3வது பாயிண்ட் என்னது? அவரோட இருக்கணும். அதுக்கு தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க அவரோட இருக்கீங்க, உங்களை நீங்களே கண்டுபிடிங்க. எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு ஒதுக்குறீங்க? தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம், குளிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம், கடத்தெருவு போகிறதுக்கு எவ்வளோ நேரம், கொண்டாட்டி பிள்ளைகளோட செலவு பண்ணுறது எவ்வளோ நேரம், ஊழியத்துக்கு எவ்வளோ நேரம்? ஏன்னா அங்கே கூட்டம் இங்கே கூட்டம், அவன் செத்து போயிட்டான் இவன் செத்து போயிட்டான். நேரம் பூரா போகுதா? அலுவலகத்துக்கு ஆபீஸ் ரூமுக்கு எவ்வளோ நேரம்? இப்போ 24 மணி நேரத்தை நீங்கள் பீஸ் பீஸாக கொண்டாந்துருவீங்க, கொண்டு வருவீங்களா இல்லையா? இப்போ எவ்வளவு நேரம் இயேசுவுக்கு கொடுக்குறீங்க? ஊழியத்தெல்லாம் சொல்லக்கூடாது, அது வேலை, வியாபாரம் பார்க்குற மாதிரி, தொழில் செய்கிற மாதிரி ஊழியத்தை செய்வாங்க. சிலர் ஆதாயத்துக்காக செய்வாங்க, அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களை விட்டு விலகு. இதை வச்சு சம்பாதிக்கலாம், பிரசங்கம் பண்ணி சம்பாதிக்கலாம், பாட்டு பாடி சம்பாதிக்கலாம், யோகக்கூட்டம் நடத்தி சம்பாதிக்கலாம், வீடு சந்திச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வர்றான்னா அவன் இந்த தேவ பக்தியை, இந்த தேவனுடைய வேலையை அவன் தொழில் மாதிரி செய்யறான். உலகத்துல தொழில் செஞ்சானே சம்பாதிப்பான், இப்ப இப்படி வந்து சம்பாதிக்கிறேன். இவங்களை விட்டு என்ன செய்யணுமா? இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை விட்டு விலகிருங்க, இல்லைன்னா நீங்களே நிறைய தூக்குறீங்க, உள்ள வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வியாபார ஆவி உள்ளவன மேலே ஏற்றக்கூடாது. அப்போ என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டாரா, முரண்டு முடிச்சுட்டு கிடந்தாரு. அவ்வளோ வருஷம் பாம்போட கை கட்டி நிற்கிறேன். இவன் சௌரி பாபு போராடி போராடி பார்க்குறேன், அவர் வாட்டு கண்ணை முடிச்சு படிச்சுட்டு இவன் முளக்காலே நிற்கா. தலையை மூடு முதல்ல ஐயே சொன்னேன், அவருக்கு கண்ணை மூடிக்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு கிட்ட போகணும். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இவ்வளவு நடக்குது, ரசிக்க முடியான்னு கேட்குறாரு அப்படின்னு கோவப்பட்டு வாரி சுற்றி போகட்டா, அவளுக்கு ஜீசஸ் மாதிரி இருக்கு, ஜீசஸ் மாதிரி இருக்கு. அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு, அது அவளுக்கு புரியுதா? கேட்க மாட்டான். அவளுக்கு ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், ஐயா ஆசீர்வதிக்கும், அப்படியே நிற்கிறான். மட்டன்னு நிற்கிறாரியா, கீழே அப்படியே குனிஞ்சு கட்டில் பக்கத்தில் பவுல் சௌரி பாபு நிற்கிறாங்க. செப்பம் பண்ணத்தானே சொல்றாங்க, செப்பம் பண்ண ஆகா அடிச்சு போட்டாலும் அடிச்சு போட்டுருவேன். இந்த கையை தலைக்கு மேலே தூக்குறேன், இப்படி தூக்கிக்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு சோதனை 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 சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்பா அதோட வந்துட்டோம். வெளியே வந்து காரில் ஏறிட்டாங்க. சௌரி பாபு மனைவி பின்னாடி உட்காந்துருக்கேன், இந்த பக்கத்தில் ஏத்தாப்புல. அப்போ நான் தயவாக சொன்னேன், இப்படி கையெடுத்து, அம்மா ஐயா நடந்த சம்பவத்தை மனசுன்னு நினைச்சு நீங்க ஒன்றும் வருத்தப்பட்டுறாதீங்க. எங்க ஐயா அப்படி உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்தையும் எங்க ஐயா அப்படித்தான் இருப்பாரு, வருத்தப்பட்டு
கூட்டம் ஓடிச்சியா சொன்ன மொழிக்கு கண்ணீர் அழுகிறா. ஏன் பிரதர் நீங்க கேக்குறீங்க? அவர் யாரு? அவர் தகப்பன், அவர் கண்டிக்காம யார் கண்டிப்பா அப்படின்னா பாரு. ஆத்தாடி, நம்ம எதுக்காக தாழ்த்துவா? அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்குறோம். அவள் அக்ஷாலயா கிருஷ்ணா பாசுற கிருபாசந்திரம் உள்ளவங்களுக்கே அவருடைய மகிமை தெரியாது. அவன் சொல்றான், உலகம் பூரா சாட்சி சொல்றவன் ஏசனரை பத்தி சூசன் சொல்றவன். அவர் தகப்பையா, அவர் தாயா கண்டிக்கிறதுக்கு தகுதி உள்ளவரு. அவர் பேசாம யாரையா பேசுவா? நீங்க எதுக்கே கேட்குறீங்க? உடனே அவன் சௌரி பாபு, பிரதர் இதெல்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம்னா ஒரு வேஷம் பிரதர். ஏன்னா என் சொந்தக்காரன் பந்தக்காரன் என் ஜாதிக்காரன் பூரா இந்தா கட்டி கொடுத்தோம், எல்லாத்தையும் வித்து வாயில போட்டான்னு சொல்லிடுவாங்க. அவமானம் வரும், நிந்த வரும். இதுக்கு பயந்துக்கிட்டு தாயா இந்த நகையை போட்டுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னான் அவன் சௌரி பாபு. நகைக்கு விளக்கம் கொடுத்தவங்க, பல்லாயிரங்களுக்கு மத்தியில உலக நாடுகள்லாம் போய் ஏசுனாருக்காக பாடுபடுறவங்க. இதுக்கு மேல என்ன உனக்கு விளக்கம் கொடுக்கணும்? அவங்க ஊழியத்தில் நீ கால்வாய் செஞ்சிருப்பியா? உன் அறிவுக்கு உள்ள பேசிக்கிட்டு இருக்க. அதுதான் அந்த அறிவாளியை உள்ள விடக்கூடாது. திருட்டு போய் என் அனுபவத்துல பார்த்ததுப்பா. நாடு நாடா போய் ஏசுனாருக்காக ஊழியம் செய்யறது உங்க சொல்றாங்க. கிருஷ்ணா பாசம் இவனுக்கெல்லாம் நிறுத்து பார்க்கறதுக்கு தெம்பு இருக்கா? அவ்வளவு பெரிய பரிசுத்தமான நீதிமான தியாகிய கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த அற்புத பாத்திரத்தை இவெல்லாம் பேசுறதுக்கு தகுதி உள்ளவங்களா? இவங்கெல்லாம் திருட்டு போய் அம்புட்டு போய் களவாளி போய் இவன் சொல்றேன். இவனை சாட்சி கொடுக்கணும். பரிசுத்தவான்களை பற்றி பரிசுத்தவான்கள் சாட்சி கொடுக்கணும். எங்க ஜாதியா சொன்னாரு ஊழியர் மீட்டிங்ல, எனக்கு புத்தி சொல்லணும்னு நீங்க எல்லாம் விரும்புறீங்க, எனக்கு புத்தி சொல்லணும்னு நீங்க எல்லாம் விரும்புறீங்க, ஆலோசனை சொல்லணும்னு விரும்புறீங்க. நான் ஏத்துக்கிறேன். நான் 60 வருஷம் ஊழியத்தில் இருந்திருக்கேன். எனக்கு புத்தி சொல்லணும்னா நீ ஒரு 65 வருஷமா என்ன செஞ்சிருக்க? ஊழியம் செஞ்சிருக்கியா? இங்க யாராவது உட்காந்துருக்க ஊழியக்காரன் செஞ்சிருக்கியா? அப்புறம் எப்படி உனக்கு அறிவு இருக்கு? எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீ என்ன, உனக்குள்ள என்ன அனுபவம் இருக்கு? இந்த கிழவி சௌரிமார் பக்கம் கையிட்டு இந்த கிழவி புத்தி சொல்றா. எனக்கு வந்து யாருக்கு புத்தி சொல்றது? தாயினோட கன்வென்ஷன்ல ஜாதியா சொல்லு. 60 வருஷம் ஊழியம் செஞ்சவன் வந்து சொல்லு, நான் ஏத்துக்க. எனக்கு 60 வருஷம், நீ எனக்கு புத்தி சொல்லணும். கூட ஒரு 5 வருஷம் செஞ்சிருக்கணும், சத்துடைய ஊழியத்தை செஞ்சிருக்கணும். நீ வந்து சொல்லு. நாங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்த மாதிரி சின்ன பசங்க கடக்குன்னு தரைக்கீழ விட்டான். ஏன்னா அப்ப நம்ம வளர்ச்சிக்கு யாரா வேணாலும் சொன்னாலும் அந்த குறையை நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வயசு அது. இப்ப இருக்கிற தெளிவு அப்ப இல்லை. அதெல்லாம் வளர்ச்சி வந்தாதான் அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும். வளராதவங்க குறை சொல்லிட்டே இருக்கோம். அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. உன்னை யாரு அவங்களுக்கு நியாய நீதியா பங்குடுகிறவனை வச்சது யார்? ஏசுனார் கேட்டாரா? ஒன்றும் பைபிள் படிக்கல, பரிசுத்தாவி இல்லை. அதனால தான் அப்படியே குறை சொல்லிட்டே இருக்கு. அப்போ சௌரி பாபு சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டு வாயில விட்டான், இவனுக்கு போய் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோமேன்னு என் இனஞ்சனா வந்துக்கு சொல்லுவாங்க. அது ஒரு அவமானம் பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த நகையை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம். ஆனால் சென்னை மாவட்டத்தில் இருந்த பிரதாப் சிங்லா ரொம்ப பயபக்தியோட பணிஞ்சிருப்பார். அவ்வளோ பெரிய கணத்துக்குரிய மனுஷன். ஐநாவரத்தில் 100 ஹோட்டலில் இறங்கி நாங்கள் ஐநாவரத்துக்கு நடந்து போவோம். சாட்டர்டே சண்டே இந்த பைபிள் கிளாஸ் நடத்துறீங்கல்ல, அப்போ சாட்டர்டே சண்டே எங்களுக்கு விட்டுருவாங்க. நானும் ஜான்சன் தாசனும் சேர்ந்து போவோம். போய் முதல்ல சண்டே கிளாஸ் ஐநாவரம் சுற்று வட்டாரம், அண்ணா நகர் சுற்று வட்டாரம், முதல்ல தாம்பரம் சானிட்டோரியத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறுறவங்க வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இறங்கி அந்த பகுதியில் இருக்கிற குச்சி வீடுகளெல்லாம் போய்
அவனுக்கு இப்போ எந்த கிட்ட கொண்டு வருவான், நல்லா பாடுவான், நல்ல டால்புக்கு அழகா இருப்பான். அவங்க அப்பா வந்து டிஎஸ்பி. அவன் லீவை போட்டு கத்தருடைய வார்த்தையை சுவிசேஷம் அறிவிக்க பிரசவம் பண்ண போயிட்டான். அந்த இவனும் வாலிபன், நானும் வாலிபன். அப்போ சண்டே கிளாஸ் நடக்கும். என்ன செய்வான்? சண்டே கிளாஸ். இப்படி போய் 50 பேர் 100 பேருக்கிட்ட சேர்த்துருவோம். ஏன்னா போட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இந்த சாக்லேட்டு பிஸ்கெட்டு எதாவது கொடுத்து எடுத்துருவோம். இதுக்காக பிள்ளைகள அண்ணா 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 ஓடியாந்துடும். எல்லாத்தையும் உட்கார வச்சு நாங்கள் சண்டே கிளாஸ் சிறுபிள்ளை ஊழியம் செஞ்சோம். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே. அப்போ ஆட்டுக்குட்டியில் மெய் என்னத்தை வைக்கிறேன்? சிறுபிள்ளை ஊழியம் செய்ய முதல்ல ஆண்டவர் மேல அன்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மெய். இல்லை எனக்கு பிரசம்பளத்தான் தெரியும், நான் வயசானவன் சொல்லிக்கிட்டு போடு. ஆமா, உன்னை கம்பெடுத்து வச்சு அடிக்கணும், கட்டி வச்சு அடி. அப்பாவது மறந்துருப்பியான்னு பார்ப்போம். அப்பவும் மறந்துட மாட்டேன்னா என்ன செய்ய? விட்டுற வேண்டியதான். கோயில் மாடு மாதிரி நேர்ந்து விட்டுற வேண்டியது. மனம் திரும்ப மாட்டேன் என்று நிற்பீர்களே ஆகில் அவ்வளவுதான், ஒரே முறை போட்டு தர வேண்டியது. அவரு நேவியர் முகாமில் சாட்சி கொடுக்கிறார். 1980, 81, 82, 83 இப்படி 20 ஆண்டுகள் பாளையங்கோட்டை ராஜேந்திரன் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கிற எல்லா தமிழ் பாசத்தையும் கூட்டி சேர்த்து 2000, 3000 பாசத்தை சேர்த்து பிரசவம் பண்ண விடுவார். அதில் 3 to 5 தமிழ்நாட்டு தலைவர்களை விடுவார். அப்போ அவர் சாட்சி சொல்லி பிரசவம் பண்ணார். நான் கல்யாணம் முடிச்சது இத்தனாவது வருஷம். அப்போ நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறது என்னை அனுப்புன இடம் கூமாப்பட்டி. என்ன பட்டி? கூமாப்பட்டி. அப்போ என் மனைவியை கூட்டிக்கிட்டு கிராமமாக போவேன், வீடு வீடாக போவேன், கேசனாரை பற்றி சொல்லிட்டு வருவேன். இன்னைக்கு இத்தனை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள், இத்தனை பொம்பளை பிள்ளைகள், இவ்வளவு ஊழியங்களை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம். அன்னையிலிருந்து கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் யாராவது என் மனைவியை பொண்ணு கட்டி ஒருத்தனுமே வரல அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? எதுக்காக இந்த வார்த்தை சொல்றாரு? எதுக்காக இந்த சாட்சியை பகிர்றாரு? புரியல உங்களுக்கு? புரியாது, உங்களுக்கு புரிய வேண்டாம். எப்பா கல்யாணம் கட்டி வாலிபத்தில் கிராமங்களில் கூட்டிட்டு போகும்போது காது கழுத்துல ஒண்ணு இல்லை, தாலி இல்லை, கம்மல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? சேட்டடிக்க ஆரம்பிப்பான், பின்னாடியே வந்துடுவான், திரிவான். அதை சொல்லாம எவ்வளவு ஞானமா சொல்றாரு பாருங்க. அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சோம் கிராமங்கள்ல. அன்னைக்கு வரல, தாலியிலேயே சொல்லி ஒருத்தர் பொண்ணு கேட்டு வரல. அன்னைக்கு பொண்ணு கேட்டு வரல, இன்னைக்கு வரல. இன்னைக்கு கிளவி சாராள போல இருந்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. சாரால் கிளவி கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவளையும் தூக்கிட்டு போய். அப்படியானா அவங்க உடல்நிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. அவங்க நிறம், அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய தோற்றம் நம்ம பார்வையில கிளவி. ஏன்னா வயசை பார்த்து நம்ம சொல்லுவோம், வெளியில தோற்றத்தை பார்த்து அப்படி இல்லை, வித்தியாசம் இருக்குல்ல. யாருன்னா அந்த பொம்பளை? அப்புறம் எங்க நாட்டுக்குள்ள வந்திருக்க, எங்க ஊருக்குள்ள வந்திருக்க. யார் அந்த பொம்பளை? அது என் தங்கச்சி. அதான் அழைக்கப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் பொய் சொல்றதுக்கு கூசவே மாட்டாங்க, துணிஞ்சு அடிச்சுமா பொய். அப்புறம் வேற என்ன செய்யறது? அழைச்சிட்டோம், தெரிந்து கொள்ளணும், மன்னிச்சு அவனை நடத்த வேண்டி இருக்கு. சந்தோஷமாவா நடத்துறாரு? சங்கடப்பட்டு தான் நடத்த. புள்ளையில பத்துட்டான், ஒண்ணு கீழ்பிடிக்குது, 2 வேற மாதிரி நிக்குது. என்ன செய்ய? அடிச்சாவது என்ன செய்யணும், திட்டியாவது நம்ம என்ன செய்யணும், நடத்தியே ஆகற. இது மாதிரிதான் கத்தர் அநேக தெய்வதாசம் மாதிரி நடத்துற. சங்கடப்பட்டு நடத்துற, கோபப்பட்டு நடத்துற. ஆனா நடத்துற.
மன்னிச்சு நடத்துற. இல்ல என்ன பெருமை பேச்சு பேசுறாங்க, என்ன பீத்துறேன். நான் யாரு, தேவன் யாரு, நம்ம என்ன ஊழியம் செய்யறோம், எத்தனை வருஷம் நம்மளுக்குள்ள வளர்ச்சி உண்டாயிருக்கு, ஒரு அறிவு கிடையாது. இப்ப எம்எஸ் ஜோசப் ஐயா ஐபிஎஸ், அவர் இப்படி லேவியர் முகாம்ல 1000 ஊழியக்காரங்களுக்கு மத்தியில் இப்படி சொன்னார். நாங்க இந்த வயசுல கல்யாணம் முடிச்சு இப்படிப்பட்ட கிராமத்துல எனக்கு ஊழியத்துல வச்சாங்க. நாங்க ஊழியத்துக்கு போனோம், ஒரு பய கூட என் மனைவியை பொண்ணு கேட்டு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க, சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம் பயத்தன்னு சொல்லுங்க. காது கழுத்துல ஒண்ணுமே இல்லை. சாரார் போட்டிருந்தா அழகு பிளஸ் அழகு, அவர் நிறம் அழகு, அவருடைய தோற்றம் அழகு, அவர் ட்ரெஸ் அழகு, அவர் கூந்தல் அழகு, அதுக்கு மேல அவ போட்டிருக்கிற கம்மல், செயின், வளவி, கொலுசு எல்லாம் அழகுதா? அது புறம்பான அலங்காரம். என்ன அலங்காரம்? உடல் அலங்காரம், ஆண்களை மயக்குகிற அலங்காரம். அந்த அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இராமல் ஆண்டவனே என்று சொல்லி சாரா கீழ்ப்படிந்தாலே அந்த உள் அலங்காரம், அந்த கீழ்ப்படிதல், அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒப்பு கொடுத்தல், அது உங்களுக்கு அலங்காரமா இருக்க சொல்லுங்க. என்னையா எங்கிட்டோ போய் எங்கிட்டோ சுத்தி கடைசியில கத்தி எடுத்துக்கிட்டு இங்கேயே சேவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஒரு சேவிங் தான், எல்முருகன் சம்பந்தித்தேன், நம்ம சேவிங் பண்றது. அதனால எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் பார்த்து போடுங்க. ஏவாள ஆதாமுக்கு கிராமிச்சு கொடுக்கும்போது ஒரு காதை குட்டி ஒரு கமலை போட்டு செஞ்சு கொடுத்தாரா? செஞ்சு கொடுத்தாரா? ஒரு செயினை செய்ய வச்சு அழகா ஒரு நெக்லஸை போட்டு அல்ல ஒரு செயினை போட்டு செஞ்சாரா? பட்டு பீதாம்பரம் எடுத்து பிள்ளைகளுக்கு உடுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சாரா? அமலமே நண்டி சாப்பிட்டு தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் முடிக்கும் போது என்ன எல்லாம் தூங்குறீங்களா? ஐயா நீங்க பேசிக்கிட்டே இருக்க, நாங்க தூங்கிக்கிட்டே இருக்கோம். ஒருட்டே விடுவேன், ஓடி போய் வந்துருச்சு. இந்தக்கா நீயே குணிக்கிட்டு இருக்கோம். இப்ப கண்ணாடி வர போட்டுட்டாப்ல, நமக்கு ஒன்றும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆமா, அதனால நல்ல கவனிங்க. காது குத்தி முதல் திருமணத்தை இறைவன் நடத்தி வைக்கவில்லை. இல்ல அவருக்கு செய்ய முடியாதா? அவர்கிட்ட தங்கம் இல்லையா? அவர்கிட்ட வெள்ளி இல்லையா? அது உண்டாக கடவுன்னு சொன்னா அது பாட்டுக்கு உண்டாயிட்டு போகுது. உண்டாக கடவுன்னு சொன்னா உண்டாயிட்டு போகுது. ஆகுமா ஆகாதையா? ஏசனா இருக்கிறதுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் காது குத்தாமலே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு? செயின் போடாமலே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு? கொடுக்கணும்ல சீரு, கொடுத்தாரா? கொடுக்க மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. சீரு கொடுக்க மாட்டாரு. ஆம்பளைக்கும் அவர் தான் தவப்பேன், பொம்பளைக்கு அவர் தான் தவப்பேன். அதனால பார்த்தாரு என்கிட்டே இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டாரு. அது பாவம் போல இருக்கு. அவர்களுக்கு மகிமையை ஆடையாக மூடி இருந்தார். அதனாலதான் சொன்னேன், அம்மனமேனு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சி புண்ணு உள்ளாட்டி சேர்த்து வச்சாரு. அப்ப அவங்க மேல மூடி இருந்த மூடல் எது? வஸ்திரம் எது? மகிமை. ஏசனாட்ட போய் கேட்கிறாங்க, பொம்பளை எப்படி தப்பு பண்ணிட்டா, விவாகரத்து கொடுக்கலான்னு மோச சொல்லியிருக்காருல. அப்ப சொல்லுவாரு ஏசுனாரு, ஏய் ஆதியில் அப்படி கிடையாது, விவாகரத்தை கிடையாது. மோசே காலத்துக்கும் ஆதாமுடைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. அப்ப அவர் ஆதின்னு சொல்றது எந்த காலத்தை குறிப்பிடுறாரு?
ஆதாமியவருடைய காலத்தை சொல்றாரு, ஏதேன் தோட்டத்தில் உள்ள காலத்தை சொல்றாரு. அப்ப இறைவன் முதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொழுது அவர் இந்த ஜொல்ஸு கிடையாது, பட்டு பீதாம்பரம் ஆடம்பர ட்ரெஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்களாக்கிட்டாரு மகிமையை. அதான் உள்ளான அழகு. என்ன அழகு? அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தாலே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம். அப்ப மகிமை ஆவியின் நிறைவுக்குள்ள இருக்கு. ஆவியானவர் நடத்தி நடத்தி கொண்டு போகிற பாதையில கிடைக்கிற சாயல்ல இருக்கு. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாலே இதுல உள்ளான அழகு. அதை விட்டு பியூட்டி பார்லர் போய் அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு 2000க்கு ஒரு சேலை எடுத்து மூடுனா என்ன? மூடாமலே அவர் கல்யாணம் முடிச்சு விட்டார்ல. இப்ப மூட வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டோம் பாவம் செஞ்சதுனால. மூடிக்க நிர்வாணம் காணப்படாதபடிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணு. அதனால 10,000க்கு 25,000க்கு அப்படியா கல்யாணம் முடிக்கிறது? அப்படி பீதாம்பரம் பட்டு பீதாம்பரம் அந்த பட்டெல்லாம் எத்தனை 50,000 1 லட்சம் 2 லட்சம்யா மேலே கொடுத்துரும் துணி. அதுக்கு மேலே அள்ளி போட்டா நகைக்கடைக்காரனை வர சொல்லி இந்த ஃபேஷன் இந்த ஃபேஷன் இது நல்லா இருக்கு. என்ன ஜெசி நல்லா தான் இருக்கு. ஆமா இப்ப பாரு ரோட் ரோடா தெரியா விதைச்சிடாத, அறுவடை பண்ண வேண்டிய ஒரு காலம் வரும். இப்ப அமைதியா இருப்பாரு, பின்னாடி தான் தெரியும். புரிஞ்சுக்கிறீங்க? எடுப்பான்ல எதிரி இருக்கான்ல, எதிரியானவன் பொன்னாங்கு சொல்கிறதுக்கு அந்த வசனம் வாசிச்சு இல்லப்பா. தீத்து 2:8 வாசிக்க. தீத்து 2:8 கார்த்திகை சத்தத்தை விட என் தேவன் ஒரு சட்டம் இருக்க விளக்கம். அப்பா என்ன மறுபடியும் பேயாட்ட ஆடி இருக்கு. ஆமா எங்க முடிஞ்சு விழுந்துருமோன்னு பார்த்தேன். என்னமோ புண்ணியத்துக்கு வச்சிருக்கேன். சரி அவன் விளையாட இருக்கிறவருக்கு தேங்காய் படிச்சு டிக்கெட் அப்படி என்ன சத்தம். எதிரியானவன் பொருளாதார சொல்வானா இல்லையா? நம்ம ஊழியத்துக்கு எதிரி இருக்கானா இல்லையா? நம்முடைய ஊழியத்துக்கு எதிரி இருக்கானா இல்லையா? நம்முடைய சபைக்கு எதிரி இருக்கானா இல்லையா? இப்ப எதிரியானவன் எப்பவுமே என்ன சொல்லுவான்? பொருளாதார சொல்லுவான். அந்த துணி எடுத்து உடுத்துற உடனே நகையை போட்ட உடனே உனக்கு பெருமை உச்சகட்டுக்கு போகுது. எதிரி இருக்கான்ல, போட்டோ எடுப்பான்ல, வீடியோ எடுப்பான்ல, ஊர் உலகம்லாம் சொல்லுவான்ல, இப்படி ஒட்டி பிரசங்கத்தை பண்ணி கிராம கிராமமா பட்டணமா பண்ணி இவன் கையில இருந்த அதிகாரத்தை புல்லாங்குன்னு இருக்கிறான். நம்ம எச்சரிக்கையா இருக்கு. புல்லாங்கு சொல்லத்தான் செய்வான். அவன் வேலையே புல்லாங்கு சொல்றது. அப்ப புல்லாங்கு சொல்லுகிறவன் எதிரியானவன் புல்லாங்கு சொல்றதுக்கு ஏதுவாக உன் உபதேசம் இருக்கக்கூடாது, உன் ஊழியம் இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லித்தராரு பவுல். அவர்களுக்கு உடுத்தணும், கழுத்து காதில் நிறைய போடணும், எல்லா மக்களுக்கு மத்தியில் நம்மள்கிட்ட சக்காத்து இருக்கு அப்படின்னு காட்டணும். காட்டிட்ட போச்ச அதை மக்கள் மத்தியில் காமிச்சு புடுங்கிட்டார. இதனால தான் பாஸ்டர் ஐபிசியினுடைய தலைவர் MS ஜோசப் ஐயா, நம்ம கிருபாசன தலைவர் பாஸ்டர் VI கிறிஸ்டியான், இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் சாட்சிகளாக இருக்கிறாங்க. நம்முடைய ஆதியாகமத்தில் முதல் திருமணத்திலையும் எந்த விதமான ஜொல்ஸு இல்லை. ஆனால் பூமிக்கு கீழே தங்கம் இருக்கா இல்லையா? ஏதேனிலே ஒரு நதி புறப்பட்டு அது 4 கிளை ஆறுகளாக பிரிந்து ஓடியது. அதுல முதல் நதிக்கு பேரு, 2ஆம் நதிக்கு பேரு
அங்கே தங்கம் விளைஞ்சதுன்னு எழுதியிருக்கு. நெல் விளைஞ்சிச்சு, மாம்பழம் விளைஞ்சிச்சு, பலாப்பழம் விளைஞ்சிச்சு, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் விளைஞ்சிச்சு, பூசணிக்காய் விளைஞ்சிச்சு, பீக்கங்காய் விளைஞ்சுன்னு சொல்லியிருக்கு. தங்கம் விளைந்தது. அந்த தங்கத்தை பார்த்து இப்பொழுது நான் திருமணம் செய்ய போகிறேன். என் மகள் ஏவாளுக்கு, என் மகன் ஆதாமுக்கு திருமணம் செய்ய போகிறேன். இவனுக்கு போட வேண்டிய மோதிரம் உண்டாவதா, அவளுக்கு போட வேண்டிய மோதிரம் உண்டாவதா, அவள் கழுத்தில் போட வேண்டிய செயின் உண்டாவதா, இவன் கழுத்தில் போடுற செயின் உண்டாவதா, அவள் காலில் போடுற கொலுசு உண்டாவதாக, வளைவு உண்டாவதாக சொல்ல முடியுமா முடியாதா? சொன்னால் நடக்குமா நடக்காதா? ஏன் அதை செய்யலை? ஏன் செய்யலை? அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். என்ன செய்யணும்? ஏயா இப்படி செய்யாமல் மொட்டை கழுத்தில் கல்யாணத்தை முடிச்சு வச்ச, காது கழுத்தில் ஒன்றும் இல்லாமல் என்னத்துக்கு முத கல்யாணத்தை பண்ணுற? கல்யாணம்யா, நீ அப்படி செய்யலாமா? கேட்கணுமா வேண்டாமா? எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. ஆதியிலே திருமணத்தை நடத்தினவர் இப்ப நடக்கிறது போல அவர் நடத்தவில்லை. அதைத்தான் ஏதுனார் சொன்னார். தப்பு நடந்துருச்சுன்னா ஆம்பளைலையோ பொம்பளைலையோ தப்பு நடந்துச்சுன்னா டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு மோச சொல்லி இருக்கிறாரு. நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்பதான் சொன்னாரு, ஆதியில அந்த இது இல்லை, டைவர்ஸ் இல்லை, அந்த ஒரே மனைவியுடைய புருஷனாத்தான் அவன் வாழணும், அந்த ஒரே புருஷனுடைய மனைவியாத்தான் அவ வாழணும். இதுல தப்பு நடந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நீ மன்னிக்க மறந்தின்னு வச்சுக்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ற வச்சுக்க, நாசமா போவ. நீ சாத்தானுக்கு பிறந்தவன் நல்லா இருக்க மாட்டேன். கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு உள்ள நுழையாதியடா. இருக்கீங்களா? நுழையாதிய. ஆண்டவர் என்ன செய்யணுமோ செய்யட்டு. நீங்க ஜெபம் பண்றேன்னு சொல்லுங்க. அங்க மாப்பிள்ளை பார்ப்போம், இங்க பொண்ணு பார்ப்போம். இதெல்லாம் தேவனுடைய திருச்சபையை கற்றவங்களுக்கு அழகு இல்லை. ஏதோ 1 2 அது சரியான தகுதி நிலையில் இருக்கணும். தவறி பேசாத. கவனிக்க, இதெல்லாம் உங்களை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நினைச்சேன். வந்துருக்கிட்டே இருக்கு. தவறி பேசக்கூடாது, சபை நடத்துற ஊழியக்காரன். ஜாதி பேசக்கூடாது, சபை நடத்துற ஊழியக்காரன். இது 2ம் பேசுவாங்கன்னா அவங்களே பேச சொல்லிக்க. அந்த விசுவாசியை கூப்பிட்டு நீங்களே பேசி முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கூப்பிடுங்க. நாங்கள் எந்த இடத்துல செய்யணும், எந்த தேதியில் செய்யணும், யாரை கூப்பிட்டு செய்யணும் நாங்கள் முடிவு செய்வோம். கொடுக்கறது வாங்கிறது ஜாதி இதெல்லாம் நீனே பேசிக்கிட்டான்னு சொல்லி தள்ளி விட்டுருங்க. இல்லைன்னா சபையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணு, வெளியே ஓடி போய். சும்மா சாவனத்தை பேரை கெடுக்கும். யார் பார்க்க சொன்னது? உடனே ஏத்தனார் சொன்னாரா? பொண்ணுவாரு மாப்பிள்ளை பாரு சொன்னாரா? ஒருத்தன் சொல்றா, என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்யா உள்ள ஒரு விசுவாசிக்கு. நான் 10 பவுன் கூட போட முடியாது. ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி ஒரு 15 பவுன் போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உடனே இந்த உங்கள் ஆளுக வந்து மாப்பிள்ளைக்காரனுக்கு 100 பவுன் போடுறதுக்கு ஆள் இருக்கு, 4 போட்டு வாங்கி கொடுக்க ஆள் இருக்கு. யார் ஏற்றி விடுறது? போவாங்களா பரவாயில்ல? நான் தெருநாயி சொன்னேன்னு திட்டுவேனா திட்ட மாட்டேனா? சொல்லுங்க ஐயா. அதனால என் கூட இருந்துக்கிட்டு இப்படிலாம் செய்யாது. மனம் திரும்பி இருக்கு. டவுரியெல்லாம் பேசாதீங்க. பேசணும் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவங்களே பேசிக்கிறேன். ஊழியக்காரன் தலையிடாது. அவன் சொல்றான், பொண்ணை பத்தவன் நான் 10 பவுனே போட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கையா, சரி அங்கிட்டு கடை வாங்கி ஒரு 15 கொடுப்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்தா, இன்னும் ஒரு 5 பவுன் கூட்டி கொடு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொரு 5 பவுன் கூட்டி கொடுன்னு சொல்றான். இங்க வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். அவன் ஒரு ஊழியக்காரன். ஐயா, நீங்க நகை போட்டு கல்யாணம் முடிக்க மாட்டீங்க, நீங்க அப்படி நகை போட்டு கல்யாணம் முடிக்கிற இடத்துல வந்து நின்று செய்ய மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். இந்த தீவுக்குள்ள இத்தனை வருஷம் நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நான் வேற ஒரு மகாலை பிடிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஆட்கள் எல்லாரும் பவுன் பேசிட்டு இருக்கான்.
சீராட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நானே ஏழை எளியவன், வருமானம் கம்மியாக உள்ளவன். இவங்க அதை செய் இதை செய்யலைன்னா அந்த மாப்பிள்ளைய உனக்கு தரமாட்டோம், வேற பொண்ணு பார்ப்போம். திருட்டு எப்படிடா பேசுவான் இவெல்லாம்? பாஸ்டர் அவன் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. பேசலாமாடா? டவுரி பேசிடாத. சபை நடத்துறவன் அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் நீ மாதிரியா இருக்கணும். டவுரி பேசு, பொண்ணு பேசு, மாப்பிள்ளை பேசு, உள்ள நுழையாது. உன்னை புரோக்கர் வேலை பார்க்கறக்க கூட்டிட்டு வந்தார் ஏசுனாரு. இதுக்கு தான் அழைப்பு வேணும்னு சொல்றது. இந்த அழைக்கப்படாத வந்து உட்காந்துக்கிட்டு டவுரி பேசுறது, பொண்ணு மாப்பிள்ளை பேசுறது. நம்ம விசுவாசிகளுக்கு பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும் அவங்களே பேச சொல்லு. நீ தலையிட. டவுரி பேசுறாங்களா? ஓ நீனே பேசிக்க. ஜாதி பேசுறாண்டா நீனே பார்த்துக்க. சபை பரிசுத்தமானது. அதுக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது, அதுக்குள்ள டவுரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்கிறான். ஒரு சபை நடத்துறேன்னு சொல்றேன், அவன் பாஸ்டர் இருக்கிறான். பாஸ்டர் அவன் உலகத்தில் இருக்கிற புரோக்கரை விட இவன் மோசமான புரோக்கர். இவன் ஏன் கூட்டி பேசுறான் தெரியுமா? டவுரிய பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஊழியம் செய்யறாங்க. யாரா கேட்டா உன் பிரசங்கத்தை? உன் ஜெப குறிப்பை யார் கேட்டா? உன் பாட்டாரனை யார் கேட்டது? நீ செய்யாத. நீ நானும் செத்தா பரலோகத்தில் போய் நிக்கணும். ஏசுநாதருடைய மூஞ்சிக்கு முன்னாடி நிக்கணும். அவர் முகத்தை பார்க்கணும். மறக்க மாட்டான், கன்ஃபார்மா சொல்லுவேன். அவங்க எல்லாம் பெரிய தாவண தலைவர்னு நினைக்காத. செத்தான பரலத்துக்கு போக மாட்டான். அதான் ஏசுநாதர் சொன்னாரு, மெஜாரிட்டி ஊழியக்காரங்க தான் போவான் நரகத்துக்கு. நல்ல உபதேசம் பண்ணுவாங்க, ஆழமும் நீளமும் அகலமும் உயரமும். நல்ல கையை வேகமா தட்டுவாங்க. குளோரி 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 குளோரிம்பாங்க. குளோரியே வராது. ஃபயர் அப்படிமா ஒரு பயிர் வராது. ஃபயர் அப்படிங்கிறா. யாருக்கு முன்னாடி மைக்க பிடிச்சிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு ஏன் போவானேன், அவர்களை சபிப்பானேன், அவர்களை சபிப்பதனாலே சாபத்தை நாம் வாங்கிக் கொள்வானேன். இதனாலே நாம் போகிறதே இல்லை. கூப்பிட்டாலும் மாட்டேன் தான் சொல்லுவேன். கூப்பிடதான் செய்கிறாங்க. கூப்பிடாத, நான் வரல. என்னையா அப்படி சொல்றிய? வேற எப்படி சொல்றது? சொல்லித்தா சொல்லித்தா. அதனால நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இதான் நான் இன்னைக்கு எடுக்க வேண்டிய டாபிக்ல இப்போ வந்த பகுதி. நீங்கள் திருமணம் வரும் பொழுது எப்படி செய்ய வேண்டும்? அப்போ திருமணம் வந்த போது நீங்க ஜெபம் பண்ணணும். அதான் உங்களுடைய முதல் ஊழியம். விசுவாசிகளுக்கு கல்யாணம்ன்ற பருவகாலம் வந்து அவங்க தாயோ தகப்பனோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஜெபிக்கிறேன். இன்னும் நான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ண உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறேன். என்ன செய்யறேன்? நீங்க எப்படி பொண்ணு பார்க்க விரும்புறீங்க சொல்லுங்க. ஐயா எங்க ஜாதியில தான் பார்க்கணும். அவுட்டு என்னது? கேட்ச் அவுட்டா, ஸ்டம்ப் அவுட்டா, ரன் அவுட்டா? என்ன அவுட்டு? எப்படியோ அவுட்டு. போல்ட் அவுட். ஆமா, வாசம். அதனால எங்க ஜாதியை தாண்டாதீங்கன்னு ஒருத்தி சொல்லிட்டான்னா அந்த பக்கம் தலை காட்டாத. ஜெபம் பண்ணிக்கிறோமா? ஜெபம் பண்ணிக்கிற ஐயா சொல்லிட்டு ஒதுங்கிரு. என் கூட இணைஞ்சு ஊழியம் செய்யணும்னா நீ ஓ இஷ்டப்படி ஊழியம் செய்யறதுனா நீ ஜெயி, எப்படி வேண்டாலும் நடந்துக்க. ஆண்டவருக்கும் கவலை இல்லை, எனக்கும் கவலை இல்லை. ஏன்னா அது சுயசித்தத்தின் ஊழியம். எது? இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி இஸ் ராங் மினிஸ்ட்ரி. அவர்களுக்கு தலைமைத்துவம் கிடையாது. அவங்களுக்கு உரிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஐக்கியம் கிடையாது. தலையும் கிடையாது, வாழும் கிடையாது. அப்புறம் எப்படி இருக்கு பார்த்துக்கிடுங்க. அப்படி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் பாருங்க. ஐயா சொல்லிட்டாரு கண்ணை மூடிடாத, நீ பாட்டுக்க மூடி, நிரந்தரமா மூடிடக்கூடாது. அதனால ஜாதி பார்க்க சொல்றான்னா அது அசுத்தம், ஆவியானவருக்கு பிரியம் இல்லை. அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கட்டும், எத்தனை கிளை சபை வச்சிருக்கட்டும், என்ன செய்யக்கூடாது? ஃபர்ஸ்ட்
இப்போ நம்ம சபையில் உள்ளவங்க ஜாதி பார்க்க சொல்றாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்களே நினைச்சீங்க பார்த்துக்கிறீங்க. அப்போ நீங்க பாஸ்டரா இருக்கீங்க, நீங்க என்ன செய்வீங்க? நாங்க ஜெபம் பண்ணுவோம், நாங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். இப்படித்தான் சொல்லணும் ஊழியக்காரன். நீ கோதால ஃபீல்டில் இறங்கிடக்கூடாது, பாஸ் அவுட் ஆயிடும். ஆமா, எல்லாரும் ஓடுறா, எல்லாரும் சுத்துறான்னு சொல்லி எல்லாரும் பேட்டு தூக்குறான்னு நீனும் பேட்டு தூக்கிறாத, அவன் தூக்கட்டு. தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் எடுத்து ஜெபிங்க. சீர்ப்பு வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா கிட்ட நெருங்காத. டவுரி கொடுக்கணும்னு சொல்லிட்டானா கிட்ட நெருங்காத. ஜாதி பார்க்கணும்னு சொல்லிட்டானா கிட்ட நெருங்காத. நெருங்குனா உனக்கு லாபம் இருக்கும், டவுரி கிடைக்கும் உனக்கு. அவன் வாங்குற டவுரிக்கு கொடுத்து தசமாக கொடுப்பேன். ஆனா ஓ மேல இருக்கிற பரிசுத்தாவி என்ன செஞ்சிருவாரு சொல்லுங்க? ஓ மேல இருக்கிற அபிஷேகம் போயிடும். சும்மா வெறுங்கையை தட்டிக்கிட்டு பிரசவம் பண்ணிட்டு இருப்ப, தேவ மகிமையை இழந்துருவ. அதெல்லாம் புரோக்கர் செய்யட்டு, புழைக்கிறவன் செய்யட்டு. நீ புழைக்கிறதுக்காக வந்தவன் இல்லை, சாகருக்காக வந்தவன். ஏன்னா நம்ம தலைவர் இயேசு சாகருக்காகத்தான் இந்த பூமியிலே செஞ்சாரு. பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், செத்தார். அந்த தலைவனை பின்பற்ற முடியுதா? நீ நான் வந்திருக்கோம். பிழைக்கிறதுக்கு வரல. பிழைக்கிறதுக்கு உடைய கூட்டம், அந்த பாஸ்டுமாருடைய லைன் வேற. அவன் டவுரி பேசுவான், அவன் ஜாதி பார்ப்பான், செத்த நரத்து போவான். எங்க இருக்கு வேதத்துல? அதெல்லாம் பிசாசனுடைய கிரியை. அவன் பாட்டு பாடுறதுனால, அவன் ஜெபம் பண்றதுனால, பிரசவம் பண்றதுனால, அவன் அங்கங்க பெரிய கூட்டத்தை வச்சுக்கிறனால அவன் பெரிய ஆளு நீ நினைக்கிற இல்ல. கர்த்தர் நினைக்கிற மாதிரி நீ நினைக்கணும். கர்த்தர் அவங்களை பார்க்கிற மாதிரி நீ பார்க்கணும். ஓ கண்கள், ஞான கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஓ மேல இருக்கிற அபிஷேகம் ஒன்றை விட்டு வெளியே போயிடக்கூடாது. தேவனை பிரியப்படுத்தணுமா, விசுவாசியை பிரியப்படுத்தணுமா? மரியாதை போதா, மரியாதை. நீ சபையை அலங்கோலப்படுத்துறிய, அசிங்கப்படுத்துறிய, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை துக்கப்படுத்துறிய, வேதனைப்படுத்துறிய. அதை யார் கண்டிக்கிறது? அவங்க எல்லாம் செய்யறாங்க சொல்லிட்டு நீனும் செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது. அதனால டவுரி, கம்யூனிட்டி, சீர். ஏன்னா சீருன்னு சொல்லிவிட்டு சரி சமைக்கிறதுக்கு 2 பிள்ளைகளும் தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்தா 2 பேரும் அது இருக்கும்ல, சமைச்சு சாப்பிடும்ல. படுக்கிறதுக்கு பாய் வாங்கி கொடு, தலைவர் வேணும்னா தலைவர் வாங்கி கொடு, காலுக்கு செருப்பு வாங்கி கொடு, சாயா போட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பால் பாத்திரங்கள் வாங்கி கொடு, காப்பி பாத்திரம் டம்ளர் வாங்கி கொடு, தண்ணி குடிக்கிறதுக்கு செம்பு வாங்கி கொடு, சாப்பிட்றதுக்கு பிளேட் வாங்கி கொடு, சமைக்கிறதுக்கு சமையல் பாத்திரங்கள், பரிமாறுறதுக்கு பரிமாற பாத்திரங்கள், சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு பாத்திரங்கள், விரிச்சு படுக்கிறதுக்கு ஒரு பாய் தலைவாடி. இது தேவை. இது சீர் இல்லை, இது என்னது? தேவை. எனக்கு பீரோ வேணும், கட்டில் வேணும், பிரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், சோபா வேணும். இதெல்லாம் ஊழியக்காரன் பேசுறது ஐயா? ஏய், ஊழியக்காரன் பேசலாமா? சும்மா உன் பிரசங்கம் வெத்து பிரசங்கத்தை பண்ணக்கூடாது, வாழ்க்கையை காமி. மற்ற பெந்தகோஸ்து தலைவர் சொல்லிக்கிட்டு இருப்பான், அவங்க செய்யற மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது. அதெல்லாம் இறைவனுடைய பார்வையில் களவாணி போயிடும், திருட்டு போயிடும், தசோபாகம் தசோபாகம். அதனால தான் அம்பிட்டு போயிடும் யூடியூப்ல போடுறேன். தசோபாகம் பழைய ஏற்பாடு நீ கொடுக்காத, கொடுக்க சொல்றவன் காட்டு புறாண்டி, பொருளாதாரக்காரன், பண்ணாதக்காரன். அப்படி வேதத்தில் இல்லை. அப்படி அவங்கள பரியாசம் பண்ண வச்சது யாரு? இந்த களவாணி பிள்ளை தானே. இவங்க இப்படி செய்யாட்டா அந்த பரியாசக்காரங்க தோன்றி இருப்பார்களா? கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். தோன்றிட்டாங்களா? யூடியூப்ல, பேஸ்புக்ல என்ன பரியாசம் பண்றாங்க. அழைப்பு, அபிஷேகம், தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு பெருசு. இந்த செத்தை ஈக்கி நீ இடம் கொடுக்கறதுனால தான் உன் மூலமா போக வேண்டிய இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை கெட்டு போகிறது. தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈக்கள் கெடுத்துப்படுவது போல சொற்ப மதியினார்
டவுரி கேட்கறது, ஜாதி பார்க்கறது, ஒட்டுமொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையவே எல்லா பேரும் காரி துப்புறான். நீ எதுக்கு பெரிய தலைவன், பெரிய தலைமை போதுவாரு, மண்ணாங்கட்டி தலைமை போதுவார். பெருசா பிரசங்கம் பண்ணிட்டா நீ தலைமை போதுவானே. 1500 2000 கிளைகள் கொண்ட பெரிய மாமரம் ஆலமரங்கிறாங்க. நாங்கள் எங்களை அசைக்க முடியாதுன்னா தூள் தூளாக்கிடுவான். மரங்களின் வேறருகே கோடாலி வச்சிருக்குன்னு ஏது நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ எவ்வளோ பெரிய மரம், நீ ஆலமரம் ஆயிரு, அரச மரம் ஆயிரு, வேப்ப மரம் ஆயிரு, பூவரச மரம் ஆயிரு, எந்த மரமாக இருந்தால் எங்களுக்கு இல்லையா? மரத்தின் வேறருகே கோடாலி இருக்கு. ஆமா, வெட்டி தள்ளிவிடுவோம். ரைட். டவுரி பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க. அவங்க பார்க்க சொல்லுவாங்க. நமக்கு தசமம் கொடுக்குற விசுவாசியாக இருப்பாங்க, நமக்கு நீண்ட கால விசுவாசியாக இருப்பாங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க. சாஞ்சிராத. திராசை பிடிச்சி பார்ப்பாரு ஆண்டவர். நீ ஒரு திராசு பிடிச்சி பார்ப்பாரு. முள்ளு கரெக்டாக நிற்கணும், நடுநிலையோடு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு சபையை நீ கட்ட விரும்பினால் ஜாதி பார்க்க கூடாது. அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணணுமா? யார வேற செய்ய? அவங்க சரி, நான் அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், முழங்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன், மைக்கு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்ன செய்ய? இந்த புள்ள ரசிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்கல்ல, அது ரசிக்கப்பட்டது உண்மை தானே? நீங்க யாரு உங்க கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க, கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்க ரசிக்கப்பட்டவங்க கிடையாது. ரட்சிப்பு என்றால் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன், காணக்கூடாத இறைவன் அந்த மனிதனை சந்தித்திருப்பார். அது பேர் தான் என்னது? என்னைக்கு இந்த தரிசனம் கிடைச்ச பிறகு எப்படி மாற முடியும்? ஒன்று. ரெண்டாவது, இப்ப நீங்க சொல்லுகிற கேள்விகளுக்கு விடை. அந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற நபரே முழங்கால் போட்ட உடனே கதறிக்கிட்டு கர்த்தர் காரியத்தை நடப்பிக்கணும். சொல்லுங்க, கர்த்தரே கதறிக்கிட்டு இறங்கணும். அதான் யார் ரட்சிப்பு? நீங்க சொல்ற ரட்சிப்புல ரட்சிப்பு கிடையாது. முழங்கால் போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சாலே புத்திக்கு எட்டாத அற்புதங்களை செய்கிறவர் சந்தித்திருப்பாரானால் காரியத்தை அவரே இறங்கி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடுவார். டவுரி வேண்டாம், ஜாதி வேண்டாம், எங்களுக்கு பொண்ணை தந்தா போதும், எங்களுக்கு மாப்பிள்ளை தந்தா போதுங்கிற இடத்துல கதறிக்கிட்டு வருவாயா, அவன் தாயா ரட்சிக்கப்பட்டவன். நீங்க சொல்ற ரட்சிப்புலாம் ரட்சிப்பு கிடையாது. கூட்டத்துக்கு எவ்வளவு காலம் வந்தாலும் சரி ரட்சிக்கப்படாம தான் இருப்பாங்க. அதனால முதல் பாயிண்ட், டவுரி பேச சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அடுத்து ஜாதி பாருங்க என்று சொன்னா சாதி பார்க்காதீங்க. அடுத்து என்ன சொன்ன? சீரு. இது மூணுலையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சம்மந்தப்பட. எது சீரு நான் சொல்லித்தரேன். அடிப்படை தேவைகளை சந்திக்கிற பாத்திரங்கள் அல்ல, வசதி வாய்ப்புக்காக கேட்கிறல்ல, அதைத்தான் நீங்க சம்மந்தப்படாதேன்னு சொல்றேன். நீங்க என்ன செய்யாதீங்க, சம்மந்தப்படாதீங்க. புரோக்கர் வேலை பார்க்காதீங்க. உங்களை கடவுள் ஊழியத்துக்காக அழைச்சார். புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு அழைக்கவே இல்லை. நம்ம பாலியல் கூட ஒருத்தர் இருந்தார் நம்ம கூட ஊழியத்தில். நேற்று கூட சிரிச்சு ரொம்ப சிரிச்ச பத்தியில். அவர் பேர் பால் ஏனோக். அவர் அந்த சேவர ஊழியத்தில் இருக்கான்ல, சிறுவையல், அந்த சிறுவையல், பெருவையல், தேவிப்பட்டினம், அந்த வட்டாரத்துக்கு கிராமங்கள் எல்லாம், ராமேஸ்வரம், ஆர்எஸ்மங்கலம், ராம்நாடு எல்லாரும் சேர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் அறிவித்து முடிஞ்ச உடனே எல்லாரும் அவர் வீட்டுக்கு போயாச்சு. அப்போ அடுத்து ஊழியர் கூட்டம் வருது. நான் பாலியலுக்கு கூட்டிக்கிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன்.
அப்புறம் 2 பேர் கூட வராங்க, போயிட்டே இருக்கோம். இவன் பின் சீட்டில் உட்காந்துருக்கான். பஸ் வந்துகிட்டே இருக்கு, ராமநாதபுரம் நோக்கி வருது, தேவிப்பட்டினத்தை கடந்து வருது. ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து புறப்பட்டு வந்துட்டு. அப்போ இவன் பின் சீட்டில் இருந்தவன், பிரதர் என்ன, உங்கள் தம்பி கிருபாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆனந்தூரில் வச்சிருக்கீல்ல? ஆமாம். நானும் உங்கள் தம்பி தானே, எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு இந்த தேய்பட்டத்தில் வைக்கக்கூடாதா? நியாயம் தானே? குளிர் மிட்டி போய் இறங்கியாச்சு. பீட்டர்சன் இங்கே வா பீட்டர்சன், இந்த மாதிரி பால் எனக்கு ஒரு பொண்ணு வேணும். நீ என்ன சொல்கிற? தாராளமாக இருக்கு, நம்ம கையில் வந்து கூட்டி பெருக்கி ஊழியர்களை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அதை நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம். அப்படியா? சரி வா. இழுத்துக்கிட்டு ஐயா கிருஷ்ணன் ஐயாட்ட போனேன். ஐயா சோத்ரா, நம்ம கூட ஊழியம் செய்கிற அந்த பால் எனக்கு கல்யாணம் பண்ணி இந்த தேவிப்பட்டினத்தில் ஒரு ஊழியத்தை தொடங்கிடலாம். இப்போ தான் நம்ம சூழ்ச்சி அறிவிச்சிட்டு வந்திருக்கோம், தொடங்கிடலாம். அதுக்கு பொண்ணு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது மாயாவளத்தில் பீட்டர்சன்ட்ட பொண்ணு இருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். அது சொல்லு ஐயா. ஆமாம் ஐயா, நம்மள்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, இத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதான் கூட்டும் பெருக்கும், அதான் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் காரியங்களை செய்யும், ஊழியங்கள்லாம் செய்யும், நல்லா முன்னாடி உட்காந்து பாட்டெல்லாம் பாடும், நல்ல வசனம் வாசிக்கும், அந்த பொண்ணை செஞ்சு கொடுக்கலாம் ஐயா அப்படின்னு. கூட்டத்துக்கு நேராச்சு. உடனே நாங்கள் போயிட்டோம். பாடு 6 முடிய போகுது. ஐயா கிருஷ்ணன் ஐயா எந்திரிச்சார். அவர் தான் பாஸ்டர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறவர். சில ஊழியக்காரங்க கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஒன்று, நீ ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் கட்டிட்டு வா, இல்லைன்னா கட்டாத. நாங்கள் என்ன புரோக்கரா? இப்படி பேசினாரு ராமநாதபுரம் சிங்காரத்தோப்புல. எங்களை என்ன கத்தர் புரோக்கர் வேலை பார்க்குறதுக்கு அழைச்சாரு? பொண்ணு பார்க்க சொல்றது, மாப்பிள்ளை பார்க்க சொல்றது, அப்புறம் பத்திரிக்கை அடிச்சு எங்களையே கொடுக்க சொல்றது. என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஊழியக்காரங்க? அப்படி ஏதாவது கல்யாணம் வேணும்னு சொன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டு வா, உங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியே முடிச்சுட்டு வா. சபைக்குள்ள உட்காந்துட்டு அநியாயம் பண்ணக்கூடாது. அப்ப நானும் பீட்டர்சனும் போய் சொன்னோமே, ஓ இதுதான் அந்த வெளிச்சமா? தூள் பறத்துற. நாங்கள் குனிஞ்சதெல்லாம் நிமிர முடியல. நல்ல வேலை எங்க பேரை அவர் சொல்லலை. அவர் சொல்லக்கூடிய ஆளுகள் இந்த கிருபாசனக்காரங்க இருக்காங்களே, பேரை சொல்லி அட்டிப்பாங்க, தூள் கிளப்பிடுவாங்க. என்ன செய்ய? அதோட இதுல நான் பீட்டர்சனுக்கு வேற பொண்ணு பார்க்கறதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். லாசர் பயலுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, புட்டிச்சு இழுத்து போட்டு தம்முன்னு போட்டு மிதிச்சு நகட்டி போடுவாரு எங்க ஐயா கிருஷ்ணன் ஐயா. அப்படி சொன்ன கிருபாசன தலைவர்கள் அந்த கருத்துல உள்ளவர்கள். இன்னும் வேணுமா? கல்யாணம் பண்ணணுமா? அவசியமா? கல்யாணம் பண்ணிட்டு வா. ஊழியத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் புரோக்கர் வேலை செய்ய முடியாது. நாங்கள் பத்திரிக்கை அடித்து கொடுக்க முடியாது. 2, 3வது சொன்னார் என்னது, மகள் பிடிக்க முடியாது. அதெல்லாம் எங்க வேலை அல்ல. அதனால நீங்களே பொண்ணு பார்த்துக்கிறீங்க, நீங்களே டவுரி பேசிக்கிறீங்க, நீங்களே சீர் கொடுத்துக்கிறீங்க, நீங்களே ஜாதி பார்த்துக்கிறீங்க. சபை நடத்துகிற ஊழியர்களாகிய எங்கள்கிட்ட அந்த பொறுப்பை தராதீங்க. தயவுசெய்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம்? உபவாசம் எடுத்து வேணாலும் ஜெபம் பண்ணுறோம். இப்படித்தான் ஜெபம் நடத்துகிற ஊழியக்காரன் சொல்லணும். கலெக்ஷன் பண்ணுறதுக்கு, கமிஷன் வாங்குறதுக்கு, சபையை கரப்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது.
இதெல்லாம் சபையை அலங்கோலப்படுத்துறது, சபையை அசிங்கப்படுத்துறது, பரிசுத்தாவியை விரட்டுறது. இப்படி செய்யும்போது பரிசுத்தா என்ன செய்வாரு? பைய போக மாட்டார், ஓடி போயிடுவார். அப்புறம் உன் சபையை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுவார் வெளியே போய் நின்றுக்கிட்டு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. என்ன பார்த்து மாதிரி என்ன சொல்றிய? அப்படிலாம் பண்ணிடாதீங்க. பண்ண மாட்டோம்னு தீர்மானம் எடுத்துட்டு போங்கய்யா, பரலோகத்துக்கு வருவிய. இல்லை தீர்மானிக்காம போயிட்டீங்கன்னா அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணுங்க. செய்யறதைய செத்து நிறைய போகுது. ஆமாம், இப்படி நீங்கள் பரிசுத்தாவி இருந்தால் இப்படி தான் கண்டிப்பீங்க. இதெல்லாம் உலகம். பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, உலகத்தில் உள்ள பூரா அதை செய்வான். புரோக்கர் செய்வான், மகால் பிடிப்பான், ஜாதி பார்த்து பார்ப்பான், ஜாதி டவுரி பார்த்து பேச்சு எடுப்பான். அதெல்லாம் அவன் செய்யட்டும், அது உலகத்தின் ஆவி. இங்கே இருக்கிறது உலகத்தின் ஆவி இல்லை. என்ன ஆவி? சொல்லிய வாயை திறந்து. உனக்குள்ள இருந்தா தானே வாயை திறப்ப. உனக்குள்ள இருக்கிற சாஸ் அல்லவா, சாத்தானுக்கு. கல்யாணம் முடிப்பியா? கல்யாணம் முடிப்பான்னு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏய், அதான் சீசன் போய் கேட்டாங்க ஏசுனாட்டு. அப்படின்னா கல்யாணம் பண்ணுகிறது சரியில்லை அப்படின்ட்டாங்க. அவங்க அறிவுள்ள என்ன சொல்றாங்க ஏசுனாட்டு? விவாகம் பண்ணுகிறது என்ன வாசிங்க ஐயா, மத்திய 19 15 16 எத்தனை வாசனை? போதும் பாருங்க. கல்யாணமே வேண்டாம் சாமி. எப்படி கல்யாணமே வேண்டாம்? என்னத்துக்கு இந்த புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை? நாளைக்கு இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி அவ்வளோ அலைஞ்சி உழைச்சி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பீங்க. கடைசியில் என்ன அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாஸ்டர் தான். இப்போ சபை கெட்டு போச்சா? ஊழியம் கெட்டு போச்சா? இந்த கெட்ட பேரை நீ வாங்கி கொடுக்காத, செய்யாத, வேண்டாம். இப்போ மனைவியை பற்றிய காரியம், புருஷனை பற்றிய காரியம், அதில் கல்யாண காரியம் இப்படி இருக்குமானால் கல்யாணமே நல்லது. ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது அப்படித்தானே சொல்லுவேன். தொடரும் போல இருக்க தொட்டுக்க. சம்சாரம் அது அவ்வளோதான். சாக்கடிச்சா பரவாயில்லை. இந்த இவர் சொன்னது மாதிரி உயிரையே தூக்கிட்டு போயிடும். ஆமாம், மின்சாரம் தாக்கி அவர் என்ன செய்யப்பட்டார்? ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். அவர் பிழைக்க மாட்டார், செத்து போனார். பேப்பரில் போட்டுருவாங்க. ஒன்னே தான், வேற எவனையும் நினைக்காத. ஆமா, ஆமா வந்துரு. அதனால நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும், ஆலோசனை கொடுங்க. மூணாவது என்ன செய்ய? சவ பாஸ்டர்ஸ் அவங்க நம்ம விசுவாசிகள். இந்த மாதிரி ஒரு ஆள் ரசிக்கப்பட்டிருக்கும், ஒரு ஆள் ரசிக்கப்படாமல் இருக்கும், பேரண்ட்ஸ் எல்லாம் ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. இது மட்டும் சபைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம உதவி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம். அந்த பொண்ணு நிர்பந்தத்தில் இருக்கும், அந்த பையன் நிர்பந்தத்தில் இருப்பான். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், மனதுருகி ஜெபிங்க. அதுக்கடுத்து என்ன செய்யுங்க? என்ன நேரம் போய்கிட்டு இருக்கு, காலம் போய்கிட்டு இருக்கு, வயசு ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. உபவாசம் முடிச்ச பொண்ணு இதான் உத்தரவாதம். உலகத்தை மாதிரி ஆடக்கூடாது. அதனால உபவாசம் முடிச்ச பொண்ணு மூணாவது என்ன சொன்னேன்? ஆலோசனை கொடுங்க. அவங்க வந்து சொல்லட்டும், ஐயா இப்படிப்பட்ட வீட்டை பார்த்துருக்கோம், இப்படிப்பட்ட பொண்ணை பார்த்துருக்கோம், இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம், இப்படி அவங்க சொல்கிறாங்க, இப்படி அவங்க பேசுகிறாரு, உங்கள்கிட்ட வந்து சொல்லட்டும். நீங்கள் அப்போ ஆலோசனை கொடுங்க. அப்படியே சொல்கிறாங்களா? அப்போ இப்படி செய்ய, இப்படி பேசுங்க, ஆலோசனை கொடு. ஆலோசனை கொடுத்துட்டு நீ மாட்டிக்கிற கூடாது. நிறைய பேர் ஆலோசனை கொடுக்குறதுக்கு நிற்பா, கடைசியில் மாட்டிக்கலாம். அந்த குடும்பம் கல்யாணம் முடிஞ்ச உடனே பல்ல கட்டிக்கிட்டு இருக்கு, முடிஞ்ச உடனே அப்படியே இவனுக்கு ஒரு முடிச்ச போட்டுன்னு போயிட்டே இருக்கும். இழந்துராத கிருபையை, அபிஷேகத்தை, ஆவியானவரை புறம்பாக்கிறாத. நீ இப்படி இதில் குதிச்சினா பரிசுத்தாவி வெளியே போயிடுவார். பிரசங்கம் இருக்கும், பாட்டு இருக்கும், ஜெப குறிப்பு இருக்கும், யார் இருக்க மாட்டா?
பரிசுத்தாவி இருக்க மாட்டேங்குது. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது. அவர் விலகிடுவார். மற்றதெல்லாம் இருக்கு. அதனால நீங்கள் நானும் அதில் தெளிவாக இருக்கணும். ரைட்டு, சமயம் கடந்து போயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு டோஸ் கொடுக்கக்கூடாது. இதுவே ஹெவி டோஸ். சரி, எந்திரிங்க, முடிச்சிருங்க, சாப்பிட போங்க. Yeah.